கண்களை மூடி கத்து. கட்டுப்பாட்டின் ஆவியானவர் என்னை கண்ட்ரோல் பண்ணி நடத்துகிறார். கட்டுப்பாட்டின் ஆவியானவர் என்னை கண்ட்ரோல் பண்ணி நடத்துகின்றார். இஷ்டம் போல அலைவதில்லை, சித்தம் செய்து வாழ்பவன் நான். இஷ்டம் போல அலைவதில்லை, சித்தம் செய்து வாழ்பவன் நான். வல்லமையின் ஆவியானவர் என்னுள் வந்து விட்ட காரணத்தினால் கொல்லாத சாத்தான சொல்லால விரட்டிடுவேன். வல்லமையின் ஆவியானவர் என்னுள் வந்து விட்ட காரணத்தினால் சுத்தி பாடுவோமா? பொல்லாத சாத்தான ஒரு சொல்லால விரட்டிடுவேன். கட்டுப்பாட்டின் ஆவியானவர் என்ன கண்ட்ரோல் பண்ணி நடத்துகின்றார். கட்டுப்பாட்டின் ஆவியானவர் என்ன கண்ட்ரோல் பண்ணி நடத்துகின்றார். இஷ்டம் போல அலைவதில்லை, நான் சித்தம் செய்து வாழ்பவன் நான். சிஷ்டம் போல அலைவதில்லை, அவர் சித்தம் செய்து வாழ்ந்தவன் நான். வல்லமையின் ஆவியானவர் வந்துவிட்ட காரணத்தினால் கொல்லாத சாத்தான ஒரு சொல்லால விரட்டிடுவேன். கிறிஸ்துவுக்குள் நறுமணம் நான் உலகெல்லாம் மனம் வீசுவேன். கிறிஸ்துவுக்குள் நறுமணம் நான் தெரு தெருவா மனம் வீசுவேன். உப்பாக பரவிடுவேன், நான் எப்போதும் சுவை தருவேன். உப்பாக பரவிடுவேன், நான் எப்போதும் சுவை தருவேன். வல்லமையின் ஆவியானவர் என்னுள் வந்துவிட்ட காரணத்தினால் கொல்லாத சாத்தான ஒரு சொல்லால விரட்டிடுவேன். வல்லமையின் ஆவியானவர் என்னுள் வந்துவிட்ட காரணத்தினால் கொல்லாத சாத்தான சொல்லால விரட்டிடுவேன். Thank you, Holy Spirit. Thank you, Holy Lord. இன்றைக்கும் ஒரு புது நாளை நீர் கொடுத்த கிருபைகளுக்காய் நன்றி. உடைய சமூகத்துல நாங்கள் கூட எங்களுக்கு உதவி செய்த கிருபைகளுக்காய் நன்றி. எங்கே 2-3 பேர் நாமத்தில் கூடியிருக்கிறார்களோ அங்கு தகப்பனே நீர் இருக்கிறேன் என்று சொன்னீரே. உடைய அக்கினி கரம் ஒரு விசை கூட எங்கள் மேல ஜாயின் பண்ணிருக்கிற ஒவ்வொருவர் மேலையும் பிரத்யட்சமாய் இறங்க வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். கொர்நேலியு வீட்டுல பேதுரு எழும்பி பிரசங்கிக்க தொடங்கின போதே பரிசுத்த ஆவியானவர் அளவில்லாமல் ஒவ்வொருவர் மேலையும் வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்த ஒவ்வொருவர் மேலையும் நிரப்பப்பட்டு நிரம்பினது போல ரீ மா நூ தாரபா ரௌலி பி ஷிகா தூடி மனகதடபா பார்க்கிற எல்லா துஷ்ட மிருகங்களின் கிரியைகளை மடங்கடிக்கிற எழுப்புதலின் அக்கினியை தடை பண்ணுகிற எல்லா இருளின் வல்லமைகள், வார்த்தை தடை பண்ணுகிற எல்லா சர்பத்தின் வல்லமைகள், எல்லா தவளையின் வல்லமைகளை சபிக்கிற இயேசுவின் நாமத்தினால எல்லா அந்தி கிறிஸ்துவின் கிரியைகளை மடங்கடிக்கிற ஏசபேலின் வல்லமைகளை வானராக்கினியின் கிரியைகளை மடங்கடிக்கிற தே லே பே காடா காடா பா காடா டபா லவ் டி பாடா கதட கதடபா லவ் து டபா லவ் கபடி தடபா லவ் டி மனா கதட கதடபா லீபாடா தடபா ருபாலா ஷட்டா ரபட கதட 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 கதடபா கண் திறக்கும் போதே லீ பாக் ஹலபா கர்த்தருடைய தீர்க்க தரிசன பார்வை எங்களுக்கு தாரும்.
கண்கள் திறக்கப்பட்ட அனுபவத்திற்குள் எங்களை கொண்டு போகும். கடைசி கால தீர்க்க தரிசன சந்ததியாய் எங்களை நீர் மாற்ற வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். லே பா குதோடை வேஷி கடகதட கதட கதடபா. எங்கள் குடும்பத்துல ஒரு மாற்றம் உண்டாகட்டும். எங்களுடைய வேலை ஸ்தலத்துல எங்கள் மேல நீர் வைத்திருக்கிற அபிஷேகத்தினால் ஒரு மாற்றம் உண்டாகட்டும். மாற்றம் உண்டாகட்டும். எல்லாரும் ஜெபிக்கலாமா? கர்த்தர் நீர் இதோ எங்கள் மத்தியில் செயல்பட வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். சகல வார்த்தையின் தடைகளை உடைக்கிறேன். ஞான எழுப்புதல் அடையும்படியாக ஒரு தீர்க்க தரிசன அபிஷேகம் ஒவ்வொரு பிள்ளைகள் மேலையும் பிரத்யட்சமாய் இந்த வேளையில இறங்கி கொண்டிருக்கிறது. லே பா கா தா டா பா கா லா பா. காண்கின்ற வைகளை அல்ல, பார்க்கும் போது அது அற்பமாய் இருக்கலாம். இதோ கர்த்தர் சொல்லுகிறார், நீ காண்கின்ற ஒரு காரியம் அல்ல, காணாத அநேக காரியங்களை நான் செய்து கொண்டிருக்கிறேன். லே துடாபா கட கதட கதடபா. இவ்வுலகத்தின் காரியங்களை நாம் பார்க்கும் போது அது நம்மை சோர்ந்து போக பண்ணுகலாம். ஆனா ஜீவ விருட்சம் லே காணாத இடங்களில் இருக்கிறது. மறைவான மன்னாவை நான் தருவேன் என்று வாக்கு பண்ணின கர்த்தர் இதோ அதை செய்வேன், செய்து முடிப்பேன் என்று சொல்லுகிற கிருபைகளுக்காய் நன்றி. அக்கினி புறப்பட்டு வருகிறது. லே கமானா ஷட்ட ரபல கதலபா. எந்த அறையிலிருந்து அவர்கள் ஜாயின் பண்ணிருக்கிறாங்களோ, எந்த ரூம்ல இருந்து அவங்க ஜாயின் பண்ணிருக்கிறாங்களோ, ஒவ்வொருவருடைய அறையிலும் கர்த்தருடைய மகிமையின் பிரசன்னம் அளவில்லாமல் ஊற்றப்பட வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். அவர்கள் டிராவல்ல இருந்தாலும் அந்த அபிஷேகம் அவர்களை பற்றி பிடிக்கட்டும். எந்த வாகனத்துல அவர்கள் டிராவல்ல இருந்தாலும் அந்த வாகனத்துல கர்த்தருடைய மேகம் சூழ்ந்து கொள்ள வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். ரைட் நவ் பார்க்கிற தேசத்துக்கு விரோதமா எழும்பி நிற்கிற தவளையின் வல்லமைகள் எரியட்டும். வேளையில எரியட்டும். தேலி மானா தூராமா ஷட்டரதடகதடகதடபா லீமானா கபதி தினிமிக்கி சிக்கமானா தூராமானா கதடகதடகதடகதடகதலபா. வானங்கள் இயேசுவின் நாமத்தினால திறக்கப்பட வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். தானியேலுடைய ஜெபத்திற்கு, விண்ணப்பத்திற்கு, வேண்டுதலுக்கு நீர் பதில் அளித்த தேவன் இதோ தடை பண்ணுகிற பெர்ஷாவின் அதிபதியை வெட்டி போட்ட கர்த்தருடைய வல்லமை ரூதா டாபா லாகா டாடாபா லீபாடா காபுடே காடா டாடாபா லகுடா காடா துடா காடா டாடாபா டகடடா காடா டடகடா கடலபா. வான மண்டலங்களின் சேனைகள் இயேசுவின் நாமத்தினால் அசைக்கப்பட வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். வார்த்தையை தடை பண்ணுகிற பொல்லாத இருளின் ஆவிகள் எரியட்டும். இந்த வேளையில எரியட்டும். பிள்ளைகள் ஜாயின் பண்ண முடியாதபடிக்கு தடை பண்ணுகிறேன். டெக்னிக்கல் இஷ்யூஸை சபிக்கிறேன். வீட்டுல இருக்கிற பிரச்சனைகள், வேலை ஸ்தலத்துல இருக்கிற வலுவுகள் இயேசுவின் நாமத்தினால இதோ இந்த வேலையில விலக வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். விலகு இயேசுவின் நாமத்தினால. பார்க்கிற எல்லா பார்வோனின் வல்லமைகள் எரியட்டும். மாரி பாலா லூ பாடா தாடே பாலா காடா தாடாபா ரபட கதர பட கதர பட கதரபா ஷா டாரபா டு ரிமிஷி Gailibishi, Radulimishi, Katuramana Gada. Thank you, Lord. Thank you, Holy Spirit. ஜெயம் கொடுக்கிற தேவன் நீர். எங்கள் முன்னே செல்லுகிற கிருபைகளுக்காய் நன்றி. கோணல்களை மாற்றுகிற கிருபைகளுக்காய் நன்றி. சகல வியாதியின் கட்டுகள், வார்த்தையை கேட்க முடியாதபடிக்கு செவியை மந்தப்படுத்துகிற கிரியைகள் இயேசுவின் நாமத்தினால ஒட்டிக்கப்பட வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். அக்கினி இறங்கி வரட்டும். தடைகள் உடையட்டும். சகல குரங்கின் வல்லமைகள் செயல்படுகிற, சிந்தனையை கட்டுகிற குரங்கின் வல்லமைகள், பில்லி சூனிய வல்லமைகளை சபித்தபுரப்படுத்துகிறேன். Speak the fire. இருளின் அதிகாரங்கள் அசைகிற கிருபைகளுக்காய் நன்றி. கர்த்தருடைய வார்த்தை ஒவ்வொருவர்களையும் பிரத்யட்சமாய் பட்டயத்தை போல, ஜீவ விருட்சத்தை போல, ஒரு மன்னாவை போல ஒவ்வொருவரையும் தொடட்டும், பற்றி பிடிக்கட்டும் அந்த அக்கினி. Thank you, Holy Spirit. In the name of Jesus we pray. Amen. Praise Lord. That's நல்லவர். God bless you. 2 நாள் நம்மளுக்கு ஒரு கேப் இருந்துச்சு இல்லையா? இந்த கேப் முடிச்சு நம்ம மறுபடியும் ஜாயின் பண்றதுக்கு கர்த்தர் கிருபை கொடுத்திருக்காரு. அப்படியே தொடர்ந்து இந்த பாபிலோனின் காரியங்களை தான் பாக்குறோம். ஆனா ஐம் ஃபோக்கஸிங் ஆன் தி சொல்யூஷன் இல்லையா? பாபிலோனின் கிரியைகள் எப்படி இருந்துச்சு, அது எப்படி செயல்படுது, இது எல்லாமே பார்த்தோம். ஆனா இப்ப என்ன பாக்குறோம்னா, அந்த பாபிலோனின் ராஜ்யத்தில் இருந்து நாம் எப்படி விடுதலை ஆக வேண்டும்,
கர்த்தர் நமக்கு கொடுத்த சொல்யூஷன் என்ன? வாட் இஸ் தி சொல்யூஷன் God has given to come out of the kingdom of Babylon? தானியேலின் நாட்களில் தானியேல் பாபிலோனுடைய ராஜ்யத்திற்கு உட்பட்டவனா இருந்தான் இல்லையா? மாம்சீகமா அல்லது மாம்ச கண்கள்ல பார்க்கும்போது தானியேல் பாபிலோனின் ராஜ்யத்துலதான் ஒர்க் பண்றான். He is an employee in the kingdom of Babylon. But பாபிலோனின் காரியங்கள் ஒன்றும் தானியேலை கரைப்படுத்தவில்லை, தொடவில்லை. அவனுக்குள்ள பாபிலோனின் கிரியைகள் போல. அல்லேலூயா, ஆமென். ஏனென்றால் அவனுக்குள் தேவ ஆவியானவர் இருந்தார், அவனுக்குள் கர்த்தருடைய வார்த்தை இருந்தது. கைகளை ஊத்தி அல்லேலூயா சொல்லலாமா? ஆமென். கர்த்தருடைய ஆவி ஒருவனை நிரப்பி இருந்தார் என்றால் அவன் உலகத்தினால் கரைபட மாட்டான். ஆமென். தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன் உலகத்தினால் கரைபட மாட்டான். பொல்லாங்கன் அவனை தொடான். அல்லேலூயா. மறுபடியும் பிறந்தவன், ஆவியினால் மறுபடியும் பிறந்தவன் அந்த பொல்லாங்கனால கரைபட மாட்டான். அல்லேலூயா, ஆமென் சொல்லாமா? அல்லேலூயா. தொடர்ந்து எழுப்புதலின் நாட்களை குறித்து தியானித்து கொண்டிருக்கோம். அல்லேலூயா, ஆமென். இந்த சீரீஸே கொஞ்சம் அப்படியே நான் மாத்துறேன், அல்லது ஆவியானவர் நம்மை திருப்புகிறார். இந்த மிஸ்ட்ரி ஆஃப் பாபிலோன்ல இருந்து நம்ம விடுதலை, அல்லது பாபிலோன்ல இருந்து நம்ம விடுதலை ஆகணும்னா கர்த்தர் ஒரு பிரேக் த்ரூவை கொடுக்கணும் இல்லையா? பெஸ்ட் எக்ஸாம்பிள் மோசேவின் நாட்கள்ல தேவன் 400 வருடம் அடிமைத்தனத்தில் இருந்த இஸ்ரவேல் ஜனங்களை மோசேவை அழைத்து அவனுக்கு அவர் கொடுத்த ஆலோசனையின்படி தேவ ஆவின் வல்லமையோடு செங்கடலின் வழியாக 6 லட்சம் புருஷர்மார்களை அவன் எகிப்தியர் சாம்ராஜ்யத்திலிருந்து விடுதலையாக்கி கொண்டு வருகிறான். அல்லேலூயா. நம்ம பார்த்தோம் மொத்தம் 7 சாம்ராஜ்யங்கள் இருந்தது. அது முதலாவது சாம்ராஜ்யம் எகிப்து சாம்ராஜ்யம். அதுக்கப்புறம் 4வது சாம்ராஜ்யம் தான் பாபிலோனிய சாம்ராஜ்யம். இப்போ நம்ம பார்த்து கொண்டிருக்கிறது ஐக்கிய நாடுகளின் ஒரு கூட்டமைப்பாய் இருக்கிறது. அடுத்து 8வது ஒரு சாம்ராஜ்யம் வரும், அதுதான் அந்தி கிறிஸ்து என்கிற மிருகம். அல்லேலூயா. இந்த 7 சாம்ராஜ்யத்துக்கு மேலையும் உட்கார்ந்து கொண்டிருக்கிறது யாருதான்? பாபிலோன் என்கிற அந்த ஸ்பிரிட். அதுதான் வெளிப்படுத்தும் விசேஷம் 17 நம்ம வாசிச்சோம். அல்லேலூயா. இப்போ அந்த பாபிலோனின் கிரியைகளில் இருந்து கர்த்தர் மோசேவை அழைத்து தம்முடைய ஜனங்களை அவர் எப்படி விடுதலை பண்ணினார்? ஒரு காரியம், அவர் ஒரு எழுப்புதலை பிறப்பித்தார். கையில அல்லேலூயா சொல்லாமே. ஒரு எழுப்புதல். 6 லட்சம் புருஷர்மார மோசே சொன்ன ஒரு வார்த்தைய விசுவாசித்து வெளியே வர பண்ணினார் இயேசு. யோசிச்சு பாக்குறீங்களா? அல்லேலூயா. இப்ப நம்ம போய் ஒரு கூட்ட மக்கள் அடிமைத்தனத்துல 400 வருஷம் அடிமைத்தனத்துல இருக்காங்க. நம்ம போய் அவர்களை விடுதலை ஆகி வாங்க அப்படின்னா ஒத்துப்பாங்களா? ஆமென். அவன் கைகளில் அற்புத அடையாளங்களினால அவருடைய வசனத்தை அவர் உறுதிப்படுத்தினார். அவன் கைகள்ல ஒரு கோலை கொடுக்கிறார். மோசையை பத்தி பேசிக் கொண்டிருக்க. அல்லேலூயா. அதனால் செங்கடலை அவன் பிளக்கிறான். அதே மாதிரி வாதைகளை அவன் கொண்டு வருகிறான். பார்வோனுடைய கடைசி வாதை, பார்வோனின் தலைச்சன் பிள்ளைகள் மரித்து போகிறார்கள். செங்கடல் பிளந்து அவர்களுக்கு வழிவிட்டது மாத்திரமல்ல, அந்த செங்கடல் மூடி பார்வோனையும் அவன் சேனைகளையும் அவர் கொன்று போட்டார் என்று சங்கீதத்துல நம்ம வாசி. கையில ஊத்தி அல்லேலூயா சொல்லலாம். ஆமென். அதே மாதிரி ஒரு எழுப்புதல் நம்ம இந்திய தேசத்துல வேணும். அல்லேலூயா. தமிழ்நாட்டுல வேணும், சென்னையில வேணும். அடிமைத்தனத்துல, விபச்சாரத்துல, வேசித்தனத்துல, விக்கிரக ஆராதனையில அடிமையாய் இருக்கிற ஜனங்களை விடுதலை பண்ணுகிற ஒரு மோசே வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா, அப்படின்னு சொல்லாமா? அதே ஒரு எழுப்புதலின் நாட்களை தான் கர்த்தர் முன்மாறி பின்மாறின்னு சொன்னாரு. யோவேல் தீர்க்கதரிசி ஒரு காரியத்தை எழுதும்போது சொல்றாரு, அவர் முன்மாரியும் அனுப்புறாரு, பின்மாரியையும் அனுப்புகிறார். முன்மாரிதான் ஆதி திருச்சபை அப்போஸ்தலர்கள். இயேசு வந்து நான் போய் உங்களுக்கு ஒரு தேற்றவாளனை அனுப்புவேன் அப்படின்னு சொன்னாதான் அந்த பரிசுத்த ஆவியானவர். அல்லேலூயா சொல்லாமா? இந்த பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைவீர்கள். உலகம் எங்கும், பூமியின் கடையாந்திரம் மட்டும், யூதேயா, சமாரியா, கலிலேயா, எல்லா இடத்துலயும் நீங்க சாட்சிகளா இருப்பீங்க அப்படின்னு சொல்லுகிறார். அல்லேலூயா. சொல்லிட்டு போறாரு. 7 நாள் 8 நாள் அவர்கள் மேல் வீட்டு அறையில உட்கார்ந்து எந்த அஜெண்டாவும் கிடையாது, எந்த சர்ச் ஆர்டர் கிடையாது. இவங்க வர்ஷிப் அப்படின்னு இவங்க தான் இதை பண்ணணும் அப்படின்ற சண்டை சச்சரவு கிடையாது.
எல்லாரும் ஒரு மனதோடு ஜெபம் பண்ணி கொண்டிருந்த போது, பெந்தே கோஸ்தே என்னும் நாள் வந்த போது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஒரு இடத்தில் வந்தார்கள். அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாயிற்று. அக்கினிமயமான நாவு 120 பேர் மேலேயும் அக்கினியாய் வந்து இறங்கினது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு பற்பல பாஷையில் பேசினார். திஸ் இஸ் வாட் த பிரேக் த்ரூ. ஆமென். என்றைக்கு நீங்க எழுப்புதலை பாக்குறீங்களோ அங்க பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வருகிறத உங்களால பார்க்க. அல்லேலூயா. அப்படி சொல்றேன். எங்க பரிசுத்த ஆவியானவர் இறங்குறாரோ அங்க எழுப்புதல். ஆமென். 120 பேர் மேல இறங்கினார்னா 120 பேர் மேல எழுப்புதலை கொண்டு வந்த கர்த்தர் அந்த எழுப்புதல் தீயை பற்றி பிடிக்க பண்ணுகிறார். 120 பேர் 3120 பேரா ஒரே நாள்ல மாறுறாங்க. அல்லேலூயா. ஆமென். ரெய்னோ டிரைவன் சொல்லுவாரு எப்பவுமே, அக்கினிக்கு விளம்பரம் தான். அல்லேலூயா. இன்னைக்கு எவ்வளவு சபைகள், மாடர்ன் சர்ச்சஸ் ஆர் திங்கிங் அபவுட் பீப்புள் டு என்டர்டைன் தெம். அவர்களுக்கு எப்படியாவது ஒரு டைம் பாஸ் கொடுக்கணும், அவங்கள நல்லா என்டர்டெயின் பண்ணணும். பொழுதுபோக்கு மையமா இன்னைக்கு சபை மாறிக்கொண்டிருக்கிறது. ஜனங்களுக்கு பிடிச்ச மாதிரி லைட் போடுங்க, ஜனங்களுக்கு பிடிச்ச மாதிரி பிரசங்கியார் ஒரு கோட்டு போட்டுட்டு, நல்ல கோட்டு போட்டு தப்புன்னு நான் சொல்லல. ஆனா ஜனங்களை பிரியப்படுத்துகிற ஊழியங்கள், ஜனங்களுக்கு ஏத்த மாதிரி பேசுற ஊழியங்கள், ஜனங்களுடைய காதுகளுக்கு இனிமையான வார்த்தைகளை பேசும். தேவன் என்ன பேசினாருன்றதுக்கு அவர்கள் செவி கொடுக்க மாட்டாங்க. அவர்களுக்கு ஏற்ற ஊழியக்காரர்கள் அவர்களுக்கு தெரிந்து கொள்றாங்க, ஊழியக்காரர்களும் அவர்களுக்கு ஏத்த மாதிரி மாறுறாங்க. அந்த மாதிரி ஊழியம் இல்ல. அல்லேலூயா. பேதுரு எழும்பி சொல்றாரு, அப்பதான் இயேசுவை கொன்னு 10 நாள் ஆயிருக்கு. அல்லேலூயா. 11ஆவது நாள் பேதுரு எழும்பி சொல்றாரு, நீங்க அவரை கொன்னீங்க, தேவன் அவரை எழுப்புனாரு, இப்போ மனம் திரும்பி. அல்லேலூயா. எப்படி சொல்லணும் பாருங்க, நம்ம ஆளுக்கு எவ்வளவு தில்லு பாத்தீங்களா. அல்லேலூயா. ஆவியானவர் அந்த தைரியத்தை கொடுக்கிறார். அல்லேலூயா. ஆமென். 4வது அதிகாரத்துல போட்டுருக்கு பாருங்க. அவர் பேதுரும் யோவான் பேசுகிற தைரியத்தை அவர்கள் கண்டு அவர்கள் படிப்பறிவில்லாதவர்கள் என்றும் 4:13 வாசிக்கிறேன். அப்போஸ்தலர் 4:13. அவர்கள் படிப்பறிவு இல்லாதவர்கள் என்றும் பேதமை உள்ளவர்கள் என்றும் அறிந்திருந்தபடினால் ஆச்சரியப்பட்டார்கள். தைரியமா பேசுறான். எப்படி பேசுறான்? படிப்பறிவு இல்லாதவன், பேதவன், வாங்கல, ஒண்ணும் தெரியாது அவனுக்கு அப்படின்ற ஆளு. அவன் பேசின உடனே இவங்க ஆச்சரியப்படுறாங்க. சொல்றான், அவர்கள் இயேசுடனே கூட இருந்தவர்கள் என்று அறிந்து கொண்டார். அல்லேலூயா. உங்களை பற்றி அறிந்து கொள்ளுகிறவர்கள் நீங்கள் இயேசுவோடு இருக்கிறீர்கள் என்று அறிந்து கொள்ள வேண்டும். எத்தனை பேர் ஆமென் சொல்வீங்க? இந்த வசனம் என் வாழ்க்கையில செயல்படட்டும், இந்த வசனம் என் வாழ்க்கையா மாறும். செபிங்க. அல்லேலூயா. ஆமென். ஒரு சின்ன டிப்பு சொல்றேன். டிப்னா தமிழ்ல ஒரு 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 துணுக்கு சொல்றேன். என்னன்னா, எப்பவும் எந்த வசனமாவது உங்களோடு பேசிச்சு, அந்த வசனம் உங்களை இம்ப்ரெஸ் பண்ணிச்சு, இன்ஸ்பயர் பண்ணிச்சு, அந்த வசனத்தை நான் வாழணும்னு நீங்க நினைக்கும் போது உடனே அந்த வசனத்தை ஜபமா மாத்து. நீங்க ஒரு வார்த்தையை எப்ப ஜபமா மாத்துறீங்களோ அந்த வார்த்தை உங்க வாழ்க்கையா மாறும். அல்லேலூயா. ஆமென். If you turn the word of God into prayer, that word of God will become your life. அல்லேலூயா. உங்க வாழ்க்கை அந்த வார்த்தையை சார்ந்திருக்கு. அந்த வார்த்தை உங்களில் நிறைவேறும். அல்லேலூயா. கேளுங்க கர்த்தரிடத்துல, அப்பா என்னை யாராவது நோக்கி பார்த்தாங்கன்னா, என்னை யாராவது அறிந்து கொள்ளணும்னு நினைச்சாங்கன்னா, நான் இயேசுவோடு இருக்கிறேன்றதை அறிந்து கொள்ளட்டும். அல்லேலூயா. ஆமென். இயேசு உங்க கூடயும் என் கூடயும் இருக்கிறாருன்றத உலகம் அறியணும். அல்லேலூயா. ஆபிரகாமோடு தேவன் இருந்தார், ஈசாக்கோடு தேவன் இருந்தார் என்பதை சுற்றி இருந்த மக்கள் அறிந்து பயப்பட்டார். அல்லேலூயா. ஆமென். கர்த்தரை கிரியை செய்ய வைக்கணும், நம்ம கிரியை செஞ்சிடக்கூடாது. அல்லேலூயா சொல்லாமா? அவசரப்பட்டு நம்ம கிரியை செய்ய ஆரம்பிச்சோம்னா தேவன் அல்லது ஆவியானவர் கிரியை செய்யணும். ஆவியானுடைய கிரியைக்கு நம்மள ஒப்பு கொடுக்கணும். நீ பாருங்க, பேதுரு பெந்தேகொஸ்தே நாளுக்கு முன்னாடி எழும்பி, ஓகேங்களா, அவர் இதே பிரசங்கத்தை அங்க இருக்கிற ஜனங்களுக்கு பண்ணியிருந்தா முதல்ல அந்த ஜனங்க கூடியிருக்க மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு காரியம், கூட்டிட்டாருன்னு ஏதோ பேம்ப்ளெட் எல்லாம் அடிச்சு 3000 பேரை கூட்டிட்டாரு. ஆவியானவருடைய உதவி இல்லாமல் எழும்பி பிரசங்கம் பண்ணியிருந்தா இந்த 3000 பேர் ரட்சிக்கப்பட்டிருப்பாங்களா?
அல்லேலூயா. இந்த இடத்துல எவ்வளவு தெளிவா ஒரு வசனம் இருக்கு பாரு, வாசிங்க. அப்பொழுது பேதுரு 2:14 அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரம் 14வது வசனம். அப்பொழுது பேதுரு 11 கூட நின்று அவர்களை நோக்கி உரத்த சத்தமாய், யூதர்களே, எருசலேமில் வாசம் பண்ணுகிற ஜனங்களே, நீங்கள் எல்லாரும் அறிந்து கொள்வீர்களாக, இந்த வார்த்தைகளுக்கு செவி கொடுங்கள் அப்படின்னு ஆரம்பிக்கிறார். இது எப்படி ஆரம்பிக்கிறாரு? 4வது வசனம், பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டவராய். அல்லேலூயா. 11 அப்போஸ்தலரோடு அவர் எழும்பி நின்று பரிசுத்த ஆவியினால ஏவப்பட்டு பேசுகிறார். அல்லேலூயா. பேதுரு பழைய ஏற்பாட்டு வசனங்கள் எல்லாம் அப்படியே கோட் பண்ணி பேசி அவ்வளவு பழக்கம் இருக்குமான்னு எனக்கு தெரியல. அல்லேலூயா. கரெக்டா யோவேல் தீர்க்கதரிசன புத்தகத்தை எடுத்து 17வது வசனத்தை கோட் பண்றாரு. கடைசி 17னா, அதாவது அந்த தீர்க்கதரிசன புத்தகத்தின் வசனத்தை எடுத்து இங்க கோட் பண்ற, கடைசி நாளில் நான் மாம்சமான யாவர் மேலும் ஆவியை ஊற்றுவேன் அப்படின்னு சொல்லி பிரசங்கம் பண்ற. அல்லேலூயா. ஆமென். அதை குறித்து தான் நம்ம போன வாரம்லாம் கொஞ்சம் டீப்பா பார்த்தோம். ஒரு காரியத்தை நான் எக்ஸ்பிளைன் பண்ணி கொஞ்சம் பாதியிலே விட வேண்டியதாயிடுச்சு. அது அப்படியே ரோமர் 8ஆம் அதிகாரம் ஞாபகம் இருக்கா? ஜாயின் பண்ணவங்களுக்குலாம் ஞாபகம் இருக்கணும்னு விசுவாசிக்கிறேன். ஜாயின் பண்ணாதவங்க யூடியூப் பார்த்துருப்பீங்கன்னு விசுவாசிக்கிறேன். ஓகேங்களா? ரோமர் 8ஆம் அதிகாரத்துக்கு போகணும். அது எப்படி போனோம்னா 17வது வசனத்துல, நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். எதுக்கு ஆவி? எதுக்கு பரிசுத்த ஆவியானவரை ஊற்றாரு கர்த்தர் அப்படின்னா, மாம்சம் முற்றிலுமாய் தகனிக்கப்படுவதற்காக, நம் ஆவி உயிர்ப்பிக்கப்படுவதற்காக. கையில தலையில சொல்லலாம். ஆமென். நம்மளுடைய சாவுக்கு ஏதுவான சரீரம் உயிர்ப்பிக்கப்படும். நம்ம சரீரத்துல இருக்கிற பாவம், சரீரத்துல இருக்கிற பாவ பிரமாணம் என்று சொல்லப்படுகிற ஒரு ரூல், ஒரு தன்மை நல்ல வேர்ட்ல, நேச்சர், சின் நேச்சர், சுபாவம், கரெக்டா? பாவ சுபாவம், இன்பார்ன் நேச்சர், பாவ சுபாவம் ஒவ்வொருவருக்குள்ளயும் இருக்கு. உங்களை கர்த்தர் கழுவி சுத்திகரித்திருக்கிறார், பரிசுத்தப்படுத்தியிருக்கிறார். ஆனா ஒரு காரியத்தை நீங்க புரிந்து கொள்ளணும். நீங்க மறுபடியும் பிறக்காமல் இருப்பீர்கள் என்றால் மறுபடியும் அதே பாவத்துக்குள்ள போயிடுவீங்க. நான் மறுபடியும் சொல்றேன், அந்த எக்ஸாம்பிள். ஒரு பன்றிய நீங்க கழுவி சுத்திகரிச்சு என்ன பண்ணி நல்ல வீட்டுல நடுவுல உட்கார வச்சீங்கன்னா கொஞ்ச நேரம் இருக்கும், அதுக்கப்புறம் திருப்பியும் சாக்கடையை தேடி ஓடும். ஆனா அந்த பன்னிய மறுபடியும் பிறக்க வச்சு ஆடா மாத்திட்டீங்கன்னா அது ஓடாது. ஒருவேளை தெரியாம சாக்கடையில விழுந்தாலும் உடனே எழும்பும். அல்லேலூயா. God wants an attitude of a lamb. அல்லேலூயா. அந்த ஆட்டுக்குட்டிக்கு இருந்த அதே இன்டென்ஷன், ஆட்டிடியூட் இருக்கணும். இன்டென்ஷன் தப்பான வேர்டு, ஆட்டிடியூட் இருக்கணும். அல்லேலூயா. நோக்கம், நான் பாவம் செஞ்சிடக்கூடாது. எனக்குள்ள பாருங்க, ரட்சிக்கப்பட்ட பிறகும் சில பேரு பாவத்தை செய்து விடுவார்கள். உங்களுக்கு புரியுதா? அவர்களுக்குள்ள ஒரு 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 வஞ்சனைய பிசாசு கொடுப்பான். என்ன வஞ்சனை தெரியுமா? பத்தியா, நீ பாவம் செஞ்சுட்ட, நீ ரட்சிக்கவே படல. எத்தனை பேருக்கு அது இருந்திருக்கு? எனக்கு இருந்திருக்கு. உண்மையா ரட்சிக்கப்பட்டிருக்கீங்க, உண்மையா இயேசுவின் ரத்தத்தினால கழுவப்பட்டிருக்கீங்க, சுத்திகரிக்கப்பட்டிருக்கீங்க, நல்ல ஜெபம் பண்றீங்க, எல்லாம் பண்றீங்க. ஆனா பாவம் செய்ய நேரிடுகிறது. கரெக்டா இல்லையா? உண்மையா இருந்திருக்கணும். உங்க தப்பு தான், நம்ம தப்பு தான் இல்லையா? கர்த்தர் தப்பு பண்ணல. உறுதியா இருந்திருக்கணும், தைரியமா இருந்திருக்கணும், பாவத்தின் சோதனைகளை ஜெயிக்கிறதுக்கு ஜாக்கிரதையா இருந்திருக்கணும், விழித்திருந்து ஜெபிச்சிருக்கணும். எங்கேயோ மிஸ் பண்ணிட்டோம். ஜபம் குறைவோ அல்லது லெத்தாஜிக்காவோ இல்ல இச்சைகளுக்கு இடம் கொடுத்தோ பிசாசுக்கு இடம் கொடுத்தோ ஏதோ ஒரு காரியத்தை நம்ம பண்ணி விட்டோம், பாவத்தில் விழுந்து விட்டோம். உடனே பிசாசு என்ன தெரியுமா சொல்லுவான்? நீ ரட்சிக்கப்படல. ஒரு இடத்துல ஒரு வசனம், தேவனால் பிறந்தவன் எவனும் அவன் பாவம் செய்யான். ஒரு வசனம் இருக்கா? எங்க இருக்கு? 1 யோவான் 5:18. தேவனால் பிறந்தவன் எவனும் அவன் பாவம் செய்யான் என்று அறிந்திருக்கிறோம். இருக்கா வசனம்? அப்போ தேவனால் நான் பிறந்தேனே, ஆனா நான் பாவம் செய்ய நேரிட்டதே, பாவத்தில் விழுந்து விட்டேனே இல்லையா? ஒரு சோதனை வந்துச்சு, இந்த சோதனைக்குள்ள விழுந்துட்டேனே. எத்தனை பேருக்கு அந்த ஒரு நிலைமை வந்திருக்கு? அது விழுந்த உடனே கொஞ்ச நேரத்துல பாருங்க, உங்களுக்குள்ள ஒரு விரக்தி உண்டாகும், ஒரு பயம் உண்டாகும், ஒரு கில்ட்ட பிசாசு கொடுக்கும்.
ஐயோ நான் பாவம் செஞ்சுட்டேனே, பாவி ஆயிட்டேனே, இயேசு எனக்காக மரிச்சாரு. இப்ப பிசாசு கொடுக்குற கில்ட்ல ஒரு ஒரு முக்கியமான ஒரு காரியம் என்னன்னா, நீ ரட்சிக்கவே படல. பிசாசு பாருங்க, வஞ்சிப்பான். ரட்சிக்கப்பட்டவன ரட்சிக்கப்படலன்னு சொல்லுவான். ரட்சிக்கப்படாதவன் சபையில இருப்பான். அவனை நீ நல்லா ரட்சிக்கப்பட்டு நீ தான் சபைக்கு தூணா இருப்ப, நீ தான் பரலோகத்துக்கு ஃபர்ஸ்ட் போவேன்னுவான். வஞ்சனை. அல்லேலூயா. பிசாசின் வஞ்சனையில் போய் விழுந்து விடாது. நிரப்பப்படாத ஒருவனை பார்த்து நீங்க நல்லா நிரப்பு. யூ ஆர் அனாயிண்டட். ஹோலி ஸ்பிரிட் இஸ் ஃபில்ட் யூ லைக் எனிதிங். ஹி இஸ் டுவெல்லிங் அமங் யூ அப்படின்மா. ரட்சிக்க ஆவியானவர்னால முழுதா நிரப்பப்பட்டவர்களை நீங்க இன்னும் ஆவியானவர்னால நிரப்பவே படல. வஞ்சிப்பான். உங்களுக்கு புரியுதா? எத்தனை பேருக்கு புரியுது? அல்ல, அதனால கர்த்தர் அந்நிய பாஷை, தீர்க்க தரிசனம் போன்ற அடையாளங்களை குறித்து உறுதிப்படுத்துகிறார். அல்லேலூயா. சில நேரங்கள்ல நம்ம அடையாளம் கேட்க கூடாது, ஆனா அடையாளங்கள் நல்லது. நாம் விழுந்து போகாதபடிக்கு, நம்ம சந்தேகத்திற்குள் போகாதபடிக்கு, விசுவாசத்தை இழக்காதபடிக்கு அந்த அடையாளங்கள் நமக்கு வரும். அல்லேலூயா. 2ஆம் அதிகாரத்துல 3000 பேர் தான் ரட்சிக்கப்படுறாங்க. 3ஆம் அதிகாரத்துல 5000 பேர் ரட்சிக்கப்படுறாங்க. அல்லேலூயா. 2ஆம் அதிகாரத்துல அப்போஸ்தலர்களை கூப்பிட்டு இல்ல கூப்பிடல. 3ஆம் அதிகாரத்துல அப்போஸ்தலர்களை கூப்பிட்டு பிரதான ஆசிரியர்கள், வேற பதவிகள், இவங்க எல்லாம் இந்த நாமத்துல நீ போதிக்க கூடாது அப்படிலாம் சொல்றாங்க. சொல்லும் போது 4ஆம் அதிகாரத்துல நீங்க பாருங்க, 10வது வசனம். பிணியாளியாய் இருந்த இந்த மனுஷனுக்கு செய்யப்பட்ட உபகாரத்தை குறித்து எதினாலே இவன் ஆரோக்கியமானான் என்று நீங்கள் இன்று எங்களிடத்தில் விசாரித்து கேட்டால், உங்களால் சிலுவையில் அறையப்பட்டவரும் தேவனால் மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டவருமாய் இருக்கிற நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தினாலேயே இவன், பக்கத்துல நிக்கிறான் முடவன், இவன் உங்களுக்கு முன்பாக சொஸ்தமாய் நிற்கிறான் என்று உங்கள் எல்லாருக்கும், இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாருக்கும் தெரிந்திருக்கு கடவுது. ப்ரூஃப் இருக்கு பாருங்க. அல்லேலூயா. நம்மளுடைய ப்ரீச்சிங்ல ப்ரூஃப் இருக்கணும், எவிடன்ஸ் இருக்கணும். அல்லேலூயா. சுவிசேஷத்தை போதிக்கிறவர்கள் அற்புத அடையாளங்களை செய்து போதிக்கும் போது அதோடைய பவரே வேற. அல்லேலூயா. எவனாலும் எதுவுமே பண்ண முடியாது. இயேசுவ எப்படியாவது கொல்லணும்னு நினைச்சவங்க லாசரு வீட்டு எழுப்பிட்டாரு. இயேசு லாசரும் ஒரு பந்தியில உட்கார்ந்துருக்கும். இயேசு அந்த பந்தியில உட்கார்ந்து, இயேசுவை பார்க்க ஒரு ஜனக்கூட்டம் வந்துச்சுன்னா உயிர்த்தெழுந்த லாசருவை பார்க்க ஒரு ஜனக்கூட்டம் வந்துச்சு. அல்லேலூயா. ஆமென் சொல்லாமா? இந்த லாசரையுமே கொல்லணும், ஏன்னா இயேசு ஒரு எவிடன்ஸ் வச்சுட்டு போயிட்டாரு அப்படின்னு நினைச்சாங்க. நல்லா கவனிங்க. யூ நீட் an எவிடன்ஸ். கர்த்தர்கிட்ட கேளுங்க, அப்பா நான் உங்களுடைய வசனத்தை, திரு வசனத்தை நான் போதிக்கிறேன். ஐ நீட் an எவிடன்ஸ். அல்லேலூயா. சுகமாக்குறது மாத்திரம் இல்ல, எவிடன்ஸ். அல்லேலூயா. God has given you an evidence. அல்லேலூயா. Holy Spirit will give you gifts. அதான் எவிடன்ஸ். அல்லேலூயா. வரங்கள் உங்களுக்குள்ள செயல்படும். ஆவியானவருடைய வரங்கள் உங்களுக்குள்ள செயல்படும். அதான் எவிடன்ஸ். ஆமென். அற்புத அடையாளங்கள், அப்படிதான் வேர்டு இருக்குல்ல, அற்புதம் அடையாளங்கள். இயேசு அடையாளங்களின் மூலமாக அவர் தம்மை வெளிப்படுத்தினார். ஆமென். பிதாவை வெளிப்படுத்தினார். மிராக்கிள்ஸ், அற்புதங்கள்னால வெளிப்படுத்தினார். இங்க இருக்கு பாருங்க. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 22வது வசனம். இஸ்ரவேலரே, நான் சொல்லும் வார்த்தைகளை கேளுங்கள். நீங்கள் அறிந்திருக்கிறபடி நசரேயனாகிய இயேசுவை கொண்டு தேவன் உங்களுக்குள்ளே பலத்த செய்கைகளையும் அற்புதங்களையும் அடையாளங்களையும் நடப்பித்து அவைகளினாலே அவரை உங்களுக்கு வெளிப்படுத்தினார். அல்லேலூயா. Jesus Christ was revealed through the miracles and the signs and the wonders God has done through him. Hallelujah. That is one of the best testimony, witness. Hallelujah. Evidence. Jesus சொல்றாரு பாருங்க. 5ஆம் அதிகாரம் எடுங்க. யோவான் 5ஆம் அதிகாரம் தானே? கரெக்ட். யோவான் 5ஆம் அதிகாரம் 36வது வசனம். யோவான், John chapter 5 verse 36. யோவானுடைய சாட்சியை பார்க்கிலும் மேன்மையான சாட்சி எனக்கு உண்டு. சாட்சி, இயேசுக்கு ஒரு நல்ல சீஷர்கள் இன்னும் எழும்பல. சீஷர்கள்லாம் சாட்சினாரு, சாட்சிகளா இருப்பீர்கள் சொன்னாரு. ஆனா சீஷர்கள் எழும்புறதுக்கு முன்னாடியே இயேசுக்கு ஒரு பெரிய சாட்சியா. என்ன சாட்சி? அது என்னவெனில், நான் நிறைவேற்றும்படிக்கு பிதாவானவர் எனக்கு கற்பித்ததும் நான் செய்து வருகிறதுமான கிரியைகளே பிதா என்னை அனுப்பினார் என்று என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறது. மை ஒர்க்ஸ்,
என்னுடைய கிரியைகள், பிதா எனக்கு சொன்ன கிரியைகளை நான் செய்யும் போது அதான் சாட்சி. அல்லேலூயா, ஆமென். நம்முடைய கிரியைகள் நமக்கு சாட்சி கொடுக்கணும். ஆமென். எத்தனை பேர் அல்லேலூயா சொல்லுவீங்க? உற்சாகமா கர்த்தருடைய சமூகத்துல நீங்க கர்த்தருடைய ஊழியத்தை செய்யும் போது கர்த்தர்கிட்ட கேட்கணும், அப்பா அடையாளம் கொடுங்க, அற்புத அடையாளங்கள் என் மூலமா செயல்படும். அல்லேலூயா, அடையாளம். ஆமென். பேதுரும் யோவானும் சமாரியாவுக்கு போறாங்க. அங்க அவர்கள் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படாம இருக்காங்க. அப்ப அவங்க தலையில கை வச்சு ஜெபம் பண்ணும்போது அவங்க மேல பரிசுத்த ஆவியானவர் வந்து அல்லேலூயா, அடையாளம். அவன் தேவன் உன்னோடு கூட இருக்கிறாருன்றதுக்கு அடையாளம். அல்லேலூயா. உடனே அங்க மாய வித்தைக்காரனாகிய சீமோன் வந்து பேதுரு கிட்ட வந்து கேக்குறாரு, இந்த வரத்தை எனக்கு தாங்க காசு. That touched him in some way, but he approached it in a wrong way. But you need to understand, ஒரு அடையாளம். அல்லேலூயா. நான் பேதுரு கொர்நேலியு வீட்டுல போய் பேசுறாரு. பேசி கொண்டிருக்கும் போதே பரிசுத்த ஆவியானவர் விழுகிறார். அல்லேலூயா, இறங்குகிறார். ஆமென். அடையாளம். ஆமென் சொல்லாமா? அல்லேலூயா. அற்புதம். யூ நீட் an evidence. ஆமென். எவிடன்ஸ் வேணும். தாவீது போய் கோலியாத்தை அடிச்சு வெட்டிட்டாரு. சரி, கூழாங்கல்ல அடிக்கிறாரு, விழுந்துட்டான், செத்து போயிட்டான். சரியா? அப்படியே வர வேண்டியதானே? கோலியாத்துடைய பட்டயத்தை எடுத்து கோலியாத்துடைய தலையை வெட்டி தலையை எடுத்து சவுல் கிட்ட வரான். அடையா, அல்லேலூயா. have a proof. பிசாசின் தலை உன் கைகளில் இருக்க வேண்டும். அல்லேலூயா சொல்லுவீங்களா? ஆமென். பிசாசுடைய தலையை நசுக்குன ப்ரூஃப் இருக்கணும் உங்ககிட்ட. அல்லேலூயா, ஆமென் சொல்லாமா? கர்த்தருக்காய் எழும்பி ஓடினா என்பதற்கு கர்த்தர் உங்களுக்கு சில அடையாளங்களை கொடுப்பாரு. அல்லேலூயா. அடையாளங்கள் நின்னு சாட்சி சொல்லும். ஆமென். நீங்கள் கிரியை செய்ததை சாட்சி சொல்ல வேண்டும். அல்லேலூயா, ஆமென். இந்த இடத்துல நிக்கிறான் பாருங்க, இயேசுவின் நாமத்துல எழும்பி நடந்தான். ஆமென். அப்போ அங்க இருக்கிற ஜனங்கள் 4ஆம் அதிகாரம் அப்படியே வாசிக்கிறேன். அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 14வது வாசிக்கிறேன். சொஸ்தமாக்கப்பட்ட மனுஷன் அவர்கள் அருகே நிற்கிறதை கண்டபடியால் எதிர் பேச அவர்களுக்கு இடம் இல்லாதிருந்தது. அல்லேலூயா, ஆமென். கர்த்தர் ஏன் என்னோட பிரசங்கத்தை இப்படி திருப்பினாருன்னு எனக்கு தெரியாது. ஆமென். God will give you miracles. God will do miracles. அல்லேலூயா. அற்புத அடையாளங்களை செய்கிற தேவன். ஆமென். அவன் சொஸ்தமாக்கப்பட்ட பேதுருவோடும் யோவானோடும் நின்னதுனால பாருங்க, அவர்களால எதிர் பேச முடியும். கைகளை ஊத்தல சொல்லாமா? ஆமென். அவர்களால எதிர் பேச முடியவில்லை. உனக்கு விரோதமா எவனும் எதிர் பேசக்கூடாது. அல்லேலூயா. உன்னிடத்துல பரிசுத்த ஆவியானவர் இருப்பார் என்றால் உன்னை சுற்றி அடையாளங்களினால் கர்த்தர் நிரப்புவார். ஆமென். 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரத்துல எலியா எழும்புகிறான். ஆகாப்பை கூப்பிடுறான். ஆகாப்பே எல்லா ஜனங்களையும் கர்மேல் மலையில கூப்பிட்டு, எல்லாரையும் கூப்பிட்டு, பாகால் தீர்க்கதரிசிகளை கூப்பிட்டு, தோப்பு விக்கிரக தீர்க்கதரிசிகளை கூப்பிட்டு, எல்லாரையும் கூப்பிடுவாங்க. அங்க நான் ஒரு காரியத்தை பண்ண கூப்பிட்டோம். ஆகாப்பும் போய் எல்லா ஜனங்களையும் கூப்பிட்டான். இஸ்ரவேல் ஜனங்க எல்லாரும் கர்மேல் மலையில நிக்கிறாங்க. அது மாத்திரம் இல்லாம தீர்க்கதரிசிகள், கள்ள தீர்க்கதரிசிகள், பாகாலின் தீர்க்கதரிசிகள் எல்லாரும் நிக்கிறாங்க. எலியா கேக்குறார், லார்ட் ஐ நீட் a proof of God. I need an evidence. ஆமென். அல்லேலூயா சொல்லாமா? ஜெபம் பண்ணினான். ஆமென். 12 கல்லை எடுக்கிறான். இஸ்ரவேல் 12 கோத்திரத்துக்கு அடையாளமா 12 கல்லை எடுக்கிறான். எடுத்து பலிபீடத்தை செப்பன் எடுக்கிறான். பில்டிங் அண்ட் ஆல்டர். அதுல ஒரு ஒரு மிருகத்தை எடுத்து வெட்டி சந்து சந்தாய் வெட்டி விறகின் மேல வைத்து தகனிக்கிறான். அது மேல தண்ணிய ஊத்தி அப்பா நான் உம்முடைய ஊழியக்காரன் என்பதை நிரூபிங்க. கைகளை ஊத்தலையில சொல்லுவோம், God, you prove that I am your servant. அல்லேலூயா. நான் உம்முடைய ஊழியக்காரன் என்பதை நிரூபியும் என் தேவனே. நான் உம்முடைய ஊழியக்காரன், நான் உம்முடைய பிள்ளை, என் மூலமா நீ கிரியை செய்யணும்பா. நான் உம்மால் அழைக்கப்பட்டவன், நான் உம்முடைய தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம். சாட்சி சொல்லுங்க, ப்ரூஃப் கொடுங்க. அல்லேலூயா. ப்ரூஃப். கர்த்தர் அக்கினியை இறக்கினார். அக்கினி தான் ப்ரூஃப். அல்லேலூயா. நம்ம முதல் நாள் பார்த்தோம்னு நினைக்கிறேன். அக்கினியை பெற்றவனா இருக்கும். ஆபேலுக்கு கர்த்தர் அக்கினியினால் உத்தரவு கொடுத்தார். விசுவாசிக்கிறேன். ஆமென். காயினுடைய காணிக்கை அங்கீகரிக்கல.
ஆபேலுடைய காணிக்கை அங்கீகரித்தார். அல்லேலூயா. அக்கினி இல்லாதவர்களா நாம் இருக்கக்கூடாது. அக்கினி, fire must be the proof. Holy Spirit is a proof and an evidence that God is with you. Hallelujah. Hallelujah சொல்லாமா? கர்த்தர் உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். வாசிங்க தொடர்ந்து. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 17வது வசனம். கடைசி நாட்கள் நான் மாம்சமான யாவர் மேலே ஆவிய ஊற்றுவேன், அப்பொழுது உங்கள் குமாரரும் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்வார். அல்லேலூயா. அந்த ஆவி ஊற்றப்படும் போது, நான் அது மறுபடியும் தொடக்கத்துல சொல்ல வந்த அதே இதுக்கு போறேன். அந்த ஆவி ஊற்றப்படும் போது நல்லா கவனிங்க, அக்கினி ஊற்றப்படுகிறது. இப்ப நல்லா கவனிங்க, எப்படி ஒரு மாம்சம் பலிபீடத்துல வைத்து அக்கினியினால் சுட்டரிக்கப்பட்டு தகனிக்கப்படுகிறதோ அதே போல கர்த்தர்களோடு கூட பேசுகிறார். என்னன்னா, உங்களோட மாம்சம் தகனிக்கப்படும். மாம்ச சிந்தை மரணம், ரோமர் 8:6 நம்ம பார்த்தோம் இல்லையா? மாம்சீக சிந்தனைகள், மாம்சீக செயல்கள், தேவனுடைய வார்த்தை சொல்லாத நம்முடைய ஆசை விருப்பங்களுக்கு நாம் இணங்கி செய்கிற எல்லா கிரியைகளும் மாம்சீக கிரியைகள். மறுபடியும் சொல்றேன், தேவனுடைய வார்த்தை சொல்லாத கிரியைகள் நம்முடைய மாம்ச இச்சைகளுக்கு நாம் இணங்கி செய்கிற கிரியைகள். அல்லேலூயா. நமக்குன்னு ஒரு லெஜிட்டிமேட் நீட கர்த்தர் கொடுத்திருக்காரு. சித்தத்துக்கு விரோதமா பிசாசு செயல்படுது. அல்லேலூயா. புரியுதா? சித்தம் என்பது ஒன்று இருக்கிறது என்பதை நாம் மறந்து விடக்கூடாது. கர்த்தர் நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறார் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். பவுல் சித்தமில்லாமல் ஓடிக்கொண்டிருக்கிறான். ஜனங்களை, தேவ பிள்ளைகளை, சர்ச்ச சபை மக்களை துன்புறுத்துகிறான், ஜெயில கொண்டு போய் போடுறான். சித்தம் இல்லாமல் ஓடுறான். அவன் நினைத்து கொண்டிருக்கிறான், நான் தேவனுடைய வார்த்தையாகிய நியாய பிரமாணத்தின்படி குற்றம் சாட்டப்படாதவன், நான் அதை செய்தேன் அவன் நினைத்து கொண்டிருக்கான். நான் கர்த்தர் சொல்லுகிறார், தம்பி, நீ என்னை துன்பப்படுத்துற, நீ துன்பப்படுத்துகிற கிறிஸ்து நானே சொல்றார். அல்லேலூயா. இன்றைக்கு நிறைய நேரத்துல நம்ம வசனத்தின்படிதான் செய்யறோம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா you end up in defeating Jesus. Hallelujah. You end up in touching him, beating him. துன்பப்படுத்துறீங்க, கஷ்டப்படுத்துறீங்க. Hallelujah. அவரை துன்பப்படுத்தி செய்கிற எந்த காரியம் சித்தத்துக்கு புறமானது. அல்லேலூயா. கர்த்தர் சொல்லுகிறார், இன்றைக்கு கர்த்தருடைய பாதத்துல உட்கார்ந்து ஒரு காரியத்தை நீங்க கேட்கணும். என்ன செய்ய சித்தமா இருக்கிறீர்கள்? பவுல் கேட்டான் பார்த்தீங்களா? அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம். ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கும்? வாட் மஸ்ட் ஐ டு ஓ லார்ட் அக்கார்டிங் டு யுவர் வில்? என்ன செய்யணும்? கர்த்தர் பேசலையே, போயிடக்கூடாது, வெயிட் பண்ணணும். Until God speaks, wait. Until Holy Spirit speaks, wait. அல்லேலூயா. கர்த்தர் பிரத்யட்சமா தரிசனங்களை பேசுவாரு, சொப்பனங்கள்ல பேசுவாரு, வார்த்தையில பேசுவாரு, சில நேரத்துல சிச்சுவேஷன்ல பேசுவாரு, சூழ்நிலைகள்ல பேசுவாரு. நமக்கு என்ன நடக்குதுன்னே புரியாது. ஆனா மரண இருளின் பள்ளத்தாக்குல நடந்தாலும் பொல்லாப்பு பயப்படாம நடக்கும்போது, தேவரீ நீர் என்னோடு கூட இருக்கிறீர் என்ற அத்தாட்சியை கர்த்தர் காண்பிப்பார். கைகளை விட்டு அல்லேலூயா சொல்லாமா? Amen. You will have an evident voice coming towards you saying, my child, I am with you, my son, I am with you. அல்லேலூயா. கர்த்தர் சொல்றாரு, மறுபடியும் நான் உன்னோடே கூட இருக்கிறேன், நான் உனக்கு ஒரு எவிடன்ஸ் தருவேன், நான் கூட இருக்கிறேன்ற எவிடன்ஸ். You will have an evidence. Amen. ஒரு அக்கினியை தருவேன், கோலியாத்துடைய தலையை தருவேன், கோலியாத்துடைய பட்டயத்தை தருவேன். You will have an evidence. தேவன் உன்னோடு இருக்கிறார் என்று ஜனங்கள் பார்ப்பார். அல்லேலூயா. ஆவியானவனால் நிரப்பப்பட்டவனாய் இருப்பாய் என்றார். பரிசுத்த அபிஷேகம் உன்மேல் இருக்கும் என்றார். God will have an evidence for you. அல்லேலூயா. உன்னால் செய்ய முடியாத காரியங்களை நீ செய்ய தொடங்குவாய். ஆமென். தாவீதை யோசிங்க, சிங்கத்தை அவனால வெற்றி கொண்டிருக்க முடியுமா அபிஷேகம் இல்லாம? கரடி அவனால வெற்றி கொண்டிருக்க முடியுமா அபிஷேகம் இல்லாம? வெறும் கையில சிங்கத்தை கிழித்து போடுறான். சிம்சோனுக்கும் அதே நிலைமை நடக்குகிறது. எப்படி? ஆவியானவர் பலமா இறங்கினான். கைகளை ஊத்தி அல்லேலூயா சொல்லாமா? அவன் பராக்கிரமசாலியா. தாவீது சவுல் முன்னாடி நிக்கும் போது தாவீதை இன்ட்ரோடியூஸ் பண்றவன் சொல்றான், இவன் பராக்கிரமசாலி, காரிய சமர்த்தன், யுத்த புருஷன்றான்.
அல்லேலூயா. யுத்தத்தில் தேர்ந்தவர். இன்னும் யுத்தமே பண்ணல தாவீது. சிங்கத்தையும் கரடியும் வெட்டிட்டு இருக்கான். யுத்தம் பண்ணுவான் இவன். அல்லேலூயா. ஆமென். இவன் சூரமண்டலம் வாசிகள தேறினவன். அல்லேலூயா. ஆமென். Anointing will do anything. It will defeat any kingdom Babylon. அல்லேலூயா. உங்களுக்கு வெளியே உங்களோட வேலை ஸ்தலத்துல செயல்படுகிற எந்த பாபிலோனின் கிரியைகள், எந்த பிசாசின் சூழ்நிலைகளையும் அறுத்து போடுகிற வல்லமையை கர்த்தர் பரிசுத்த ஆவியினால் உங்கள் இடத்துல கர்த்தர் கொடுப்பார். அல்லேலூயா. 8வது வசனம் வாசிக்கிறேன். ரோமர் 8ஆம் அதிகாரம் 8வது வசனம். மாம்சத்திற்கு உட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமாய் இருக்க மாட்டார்கள். நீங்க மறுபடியும் பிறந்தீங்கன்னா நீங்க ஆவிக்கு உட்பட்டவர்களா இருக்கணும். அல்லேலூயா. ஆவிக்கு உட்பட்டவர்களாயிட்டு மாம்ச சிந்தை உடையவர்களா இருக்கக்கூடாது. இப்பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தடிக்கிறவர்களா நீங்க இருக்கக்கூடாது. அல்லேலூயா. எத்தனை பேர் புரியுது? மாம்சத்திற்கு உட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமாய் இருக்க மாட்டார்கள். தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருந்தால் நீங்கள் மாம்சத்திற்கு உட்பட்டவர்களாய் இராமல் ஆவிக்குட்பட்டவர்களாய் இருப்பீர்கள். இருக்கா? கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவர்கள். அல்லேலூயா. மேலும் கிறிஸ்து உங்களில் இருந்தால் சரீரமானது பாவத்தின் நிமித்தம் மரித்ததாய். இந்த ஒரு கேரக்டர் உங்க சரீரத்துக்கு வரணும். அல்லேலூயா. பாவத்துக்கு நான் செத்து போகணும். அல்லேலூயா. I should be dead to sin. நல்ல எக்ஸாம்பிள் ஒன்று சொல்லலாம். செத்து போனவன் மத்தியில அல்லது நல்ல பிரியாணி ஆசைப்படுற ஒரு நபர் இருக்காரு. அவர் செத்து போயிட்டாரு. பணம் தான் இருக்கு, அவர் சரீரம் இருக்கு. சரீரம் முன்னாடி ஒரு பிரியாணிய வாசனையா வருது. பிரியாணியை வச்சா அவரு சாப்பிட முடியுமா? இஸ் டெட். மரித்து போனா. பாவத்துக்கு நீங்க எல்லாரும் மரித்து போயிருங்க. உங்க சரீரம் பாவத்துக்கு மரித்து போயிருக்கு. அது எப்படி நடக்கும்? நீங்க அதை கொன்னுடக்கூடாது, அதை வெட்டிடக்கூடாது, அதை எதுவும் பண்ணிடக்கூடாது. சரீரம் தேவனுடைய ஆலயம். அல்லேலூயா. இந்த சரீரம் பரிசுத்த ஆவியினால் மேற்கொள்ளப்பட வேண்டும். இங்க இருக்கு பாருங்க. கிறிஸ்து உங்களில் இருந்தால் சரீரமானது பாவத்தின் நிமித்தம் மரித்ததாயும் ஆவியானது நீதி நிமித்தம் ஜீவன் உள்ளதாயும் இருக்கும். இப்ப பாருங்க, சரீரம் பாவத்துக்கு சில பேருக்கு செத்து போயிருக்கும். ஆனா ஆவி நீதி நிமித்தம் ஜீவன் உள்ளதா இருக்கணும். நீதியின் காரியங்கள் எதுவுமே புரியாது, பழக்கம் இல்லாதவர்களா இருப்பாங்க. ஊழியம் எப்படி செய்யணும் தெரியாது, பிரசங்கம் எப்படி பண்ணணும் தெரியாது, வார்த்தை எப்படி எடுத்து சொல்லணும் தெரியாது, பைபிள் எப்படி படிக்கணும் தெரியாது, ஜபம் எப்படி பண்ணணும் தெரியாது. நீதி நிமித்தம் அவர்களுக்கு ஒண்ணுமே தெரியாது. ஆவியில நீதி நிமித்தம் ஜீவன் உள்ளவர்களாய் நீங்கள் இருக்க வேண்டும். சொல்லாமா? ஆமென். அப்ப நீங்க ஆவிக்கு உட்பட்டவர்களா இருக்கணும். கிறிஸ்துவின் ஆவிய உடையவர்களா இருக்கணும். கிறிஸ்துவின் ஆவிய உடையவன் கிறிஸ்துவை உடையவன். அதுல இங்க இருக்கா 9வது வசனத்துல கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடைய நல்லன் போட்டிருக்கா. 10வது வசனத்துல கிறிஸ்து உங்களில் இருந்தால் போட்டிருக்கா. அப்படின்னா என்ன அர்த்தம்? How is Christ living in you? Through Holy Spirit. ஆவியானவர் உங்களுக்குள்ள வந்தார்னா இயேசு கிறிஸ்து உங்களுக்குள்ள வந்த மாதிரி. நமக்கு புரியுதா? இயேசு வந்தா ஆவியானவர் வந்த மாதிரி, ஆவியானவர் வந்தா இயேசு வந்த மாதிரி. கரெக்டா இல்லையா? இயேசு சொன்னதான் ஆவியானவர் சொல்ல போறாரு, இயேசு செய்ததுதான் ஆவியானவர் செய்ய போறாரு. அல்லேலூயா. ஆமென். ஆவியானவர் உங்களுக்குள்ள இருந்தா இயேசுவே உங்களுக்குள்ள இருக்க மாதிரி. இயேசு இந்த உலகத்துல செய்த காரியங்களையும் நீங்க செய்ய முடியும், அதை விட பெரிய காரியங்களும் நீங்க செய்ய முடியும். இயேசுவே சொல்லிட்டு போயிருக்காரு. அல்லேலூயா. சரீரம் பாவத்துக்கு மரித்ததாய் மாறுகிறதற்காக ஜீவனுள்ள தேவன் தம்முடைய ஜீவனுள்ள ஆவியை நம் மேல ஊற்றினார், வாசம் பண்ண வைத்தார். கைகளை தலையில சொல்லலாம். Amen. That is the living testimony that you have. Amen. 11வது வசனம். அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி. எப்படி இன்ட்ரோடியூஸ் பண்றாருல பவுல்? இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி. ஹல்லேலூயா. உயிர்த்தெழுந்த ஆவி. ஆமென். உயிர்த்தெழுப்பின ஆவி, ஜீவனை பிறப்பித்த ஆவி, அந்த ஆவி உங்களுக்குள்ள வாசமா இருக்கு. ஆமென். கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாய் இருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களை அவர் உயிர்ப்பிப்பார். அல்லேலூயா. அதான் அந்த மறுரூபத்தின் அனுபவம். ஆமென். இந்த மறுரூபத்தின் அனுபவத்தை நம்ம என்ன பண்ணணும்? வாஞ்சிக்கணும், ஆசைப்படணும். கடைசி நாட்கள்ல மாம்சமான யாவர் மேலும் ஆவி எப்படி ஊத்துவாரோ அதே மாதிரி மாம்சமான எல்லாரையும் அவர் மகிமையின் சரீரம் உடையவர்களாக மாற்றுவார்.
கையில சொல்லும். ஆகையால் சகோதரரே, மாம்சத்தின்படி பிழைப்பதற்கு நாம் மாம்சத்திற்கு கடனாளிகள் அல்லவே. மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள். எழுதி விட்டுங்க, வீட்டுல எழுதி விட்டுங்க. மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள், ஆவினாலே சரீரத்தின் செய்கைகளை அழித்தாள். சீக்கிரம் புரிஞ்சுச்சா? உங்க சரீரத்தினுடைய கிரியைகள் தான் மாம்சத்தின் கிரியைகள். மாம்சத்தின் அதன் ஆசை இச்சைகள் உங்க சரீரத்துல இருக்கு இல்லையா? இந்த சரீர ஆசைகளை, விருப்பத்தை உங்களால ஜெயிக்க முடிய மாட்டேங்குது. ஏன்னா யூ லேக் இன் தி டிவைன் பவர். பரிசுத்த ஆவியானவர் உங்களில் வாசமா இராதது நிமித்தம் உங்க சரீரம் கேட்கறதையே உங்களால செய்ய முடியுது. சரீரம் இதை செய்யாதனா நீங்க அதை அப்படியே செய்றீங்க. சரீரம் ஆண்டு கொள்ளுது, நீங்க ஒரு அடிமையா மாறுறீங்க. சரீரம் மேற்கொண்டுருது உங்களை. இந்த ஆதாமின் சந்ததி உங்களை மேற்கொண்டுருது. ஆமென். கிறிஸ்துவின் சந்ததியா நீங்க இருக்கும். அல்லேலூயா. ஆவி உயிர்ப்பிக்கப்படணும்னா பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தினால் நிரப்பப்படும். Hallelujah. This is what the New Testament is preaching. Every time if you read New Testament, it will always say Holy Spirit is in you. Hallelujah. ஆவியானவர் உங்களில் எழுதப்பட்ட வசனம் ஆவியானவரால் எழுதப்பட்டது. இந்த வார்த்தையை செய்யணும்னாலும் ஆவியானவர் இருக்க வேண்டும். ஆமென். ஆவியினாலே எழுதுங்க. ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழித்தால். கையில சொல்லாமா? அழிங்க, அழிங்க. ஒவ்வொரு மாம்சீக எண்ணங்களையும் சிறைப்படுத்துங்க. ஆமென். ரட்சிக்கப்பட்ட புதுசுல ஆவியானவர் என்னோடு கூட இடைப்பட்டு கொண்டே இருப்பார். ஆமென். இடைப்பட்டு கொண்டிருக்கும் போது ஒரு காரியத்தை நான் பண்ண ஆரம்பிச்சேன். தப்பான எண்ணங்கள் எனக்குள்ள வரும்போதெல்லாம் அது தேவனுடைய வார்த்தையின் ஆவியின் பட்டயத்தினால் அதை வெட்டுவேன். ஆமென். 2 கொரிந்தியர் 10:2 வாசிக்கிறேன். சூப்பர் வசனம் இது. 2 கொரிந்தியர் 10:2 வாசிக்கிறேன். எங்களை மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் என்று எண்ணுகிற சிலரை குறித்து நான் கண்டிப்பா இருக்க வேண்டும் என்று நினைக்கிற தைரியத்தோட உங்கள் முன்பாக இருக்கும்போது நான் கண்டிப்புள்ளவனாய் இராதபடிக்கு நீங்கள் எச்சரிக்கையாய் இருக்க உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். நான் கண்டிப்பா இருக்க விரும்புறேன். ஆனா உங்க முன்னாடி நான் இருக்கும்போது நான் கண்டிப்பா இருக்கக்கூடாதுன்னு நீங்க கொஞ்சம் எச்சரிப்பா இருங்க. ஏன்னா நான் ஏன் கண்டிப்பா இருக்கேன்? நீங்க என்ன மாம்சீகமா நான் நடக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறீங்க. சொல்றான், நாங்கள் மாம்சத்தில் நடக்கிறவர்களாய் இருந்தும் மாம்சத்தின்படி போர் செய்கிறவர்கள் அல்ல. அல்லேலூயா. Do not fight or battle in flesh. ஆமென். மாம்சத்தில் நடக்கிறவர்கள்லாம் ஐயோ அப்ப பவுல் மாம்சத்தில் நடக்கிறாரா அப்படின்ற கான்வர்சேஷனுக்குள்ள போயிடாதீங்க. இந்த இடத்துல ரொம்ப தெளிவா சொல்றாரு. அதாவது I don't fight in flesh. அல்லேலூயா. நான் ஒரு சண்டைக்குள்ள இருக்கேன், ஆனா மாம்சத்தோடு சண்டை போடுறது இல்லை. ஆமென். நல்லா கவனிங்க. நான் கண்ணு மூக்கு வாய் உங்களை மாதிரி கை கால் இதுலதான் நடந்து போறேன், வரேன், கிரியை செய்யறேன், குளிக்கிறேன், பல் தேய்க்கிறேன், இதெல்லாம் பண்றேன். நல்லா கவனிங்க. நான் மாம்சத்துல போர் செய்யறேன். அல்லேலூயா. I'm not fighting in flesh. மாம்சத்துல சண்டை போடுவாங்க தெரியுமா? டென்ஷனாவே இருப்பாங்க, கத்துவாங்க, சண்டை போடுவாங்க, அடிப்பாங்க, உதைப்பாங்க, கெட்ட வார்த்தை பேசுவாங்க, பொய் பேசுவாங்க. மாம்சத்திலேயே கிரியை செய்வாங்க. பார்த்திருக்கீங்களா? ஆவியில கிரியை. அல்லேலூயா. ஆவிக்குரியவன் சகலவற்றையும் நிதானிக்கிறான். இதுக்குள்ள பதில். எங்களுடைய போர் ஆயுதங்கள் மாம்சத்திற்கு ஏதுவாய் உறாமல் அரண்னா ஸ்ட்ராங் ஹோல்டு இல்லையா? நம்ம மைண்டுக்குள்ள தப்பான ஒரு அரண் இருக்கும். இப்படிதான் இனிமேல் நான் பண்ண மாட்டேன், இந்த மாதிரிதான் இருப்பேன் அப்படின்னு தேவனுக்கு விரோதமான சித்தம் கொண்டு தேவனுக்கு விரோதமான எண்ணங்கள் ஒரு காலகட்டத்துக்கு மேல அரணா மாறிடும், ஒரு முறைமையா மாறிடும். சொல்ற முறைமை கரெக்டான விட அந்த முறைமையில இருந்து உங்களால வெளியே வரவே முடியாது. காலையில ஏஞ்சோன்னா போனை பார்க்கணும், இது நிறைய பேருக்கு ஒரு அரண். வாட்ஸ்அப்ல யாராவது மெசேஜ் அனுப்பிச்சிருக்காங்க பார்க்கணும், ஒரு அரண். இதை நிறுத்த ட்ரை பண்ணுங்க, நிறுத்தவே முடியாது. இதையும் நீங்க ஜெயிக்கணும். எதுக்கும் அடிமைப்படக்கூடாது. எல்லாவற்றையும் அனுபவிக்க வாட்ஸ்அப் அனுபவிக்க உங்களுக்கு அதிகாரம் உண்டு, ஆனா எதுக்கும் அடிமைப்படக்கூடாது. அல்லேலூயா. ஆமென். காலங்காலத்துல இருந்துச்சுன்னா வசனத்தை தரங்க, படிங்க, ஜெபம் பண்ணுங்க. ஆமென். போனை திறந்து வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ஃப்ரெண்ட்ஸ் என்ன போஸ்ட் பண்ணியிருக்காங்க இதை பார்க்கணும். You are slave to phone. You are slave to WhatsApp. You are slave to Facebook. You are slave to yourself. Do not do that. Hallelujah. பேசுகிறார். எங்களுடைய போர் ஆயுதங்கள் மாம்சத்திற்கு ஏதுவாய் இராமல்
அரண்கள், ஸ்ட்ராங் ஹோல்ட்ஸ், மைண்ட்ல இருக்க ஸ்ட்ராங் ஹோல்ட்ஸ் நிர்மூலமாக்குகிறதற்கு தேவ பலன் உள்ளவைகளா இருக்கு. பாத்திருக்கீங்களா? நம்மளுடைய மாம்ச புயம் மனித பலன், ஆனா தேவனுடைய போர் ஆயுதமும் தேவ பலனை உடையதாயிருக்கு. வார்த்தை எக்ஸாம்பிள் தேவ பலன், விசுவாசம் தேவ பலன், சத்தியம் தேவ பலனை உடையதாயிருக்கிறது. அவைகளால் நாங்கள் தர்க்கங்கள், ஆர்கியூமெண்ட்ஸ். யார் ஆர்கியூ பண்ண போறா? பவுலுக்கு யோவானுக்கு யார் ஆர்கியூ பண்ண போறா? நல்ல கவனிங்க. நமக்குள்ள ஒரு டவுட் இருக்குல்ல, நம்ம காதுல சில நேரத்துல சர்ப்பம் பேசும், அப்படி பண்ணாத, இப்படி பண்ணாத, இந்த ஊழியக்காரன் சரியில்லை, இந்த பிரசங்கம் சரியில்லை, பைபிளே எப்ப பார்த்தாலும் படிச்சிருந்தா எப்போ வேலை செய்வேன், வேலை செய்வி. அப்ப நீங்க என்ன பண்ணணும்? உங்களுக்குள்ள ஆவியானவர் வந்து சொல்லுவாரு, இல்ல அவன் பிசாசு பேசுறான், மாம்சமா பேசுது, நீ அதை ஆர்கியூ பண்ணி ஜெயிக்கணும். இல்ல ஒரு தர்க்கம் உண்டாகுது இல்லையா? தர்க்கம்ன்ற வேர்டு மீனிங் புரியுது. ஆர்கியூமெண்ட், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். நம்ம மாம்சம் சொல்ல செய்யணும், ஆவியானவர் சொல்ல செய்யாத, அல்லது நம்ம ஆவியானவரோடு இருக்கிறதுனால நம்ம ஆவி சொல்லும் செய்யாத அப்படின்னு. மாம்சத்துக்கு பசிக்குது, நிறைய சாப்பிடணும் அப்படின்னு நமக்கு தோணும். ஆனா அந்த சாப்பாடு தீட்டுள்ள சாப்பாடு, சாப்பிடாதன்னு ஆவியானவர் சொல்லுவாரு. அப்ப ஆவி என்ன பண்ணும்? சாப்பிடாத மாம்சமேன்னு சொல்லும். ஆனா மாம்சம் என்ன சொல்லும்? பசிக்குதே, பீஃப் பிரியாணி போட்டிருக்காங்க. தர்க்கம். அல்லேலூயா. தர்க்கம். இந்த தர்க்கம்னா என்ன அர்த்தம்னு இன்னொரு வசனத்தினால உங்களுக்கு காட்டுறேன். கலாத்தியர் 10 தான் நம்ம பிரசங்கத்தையே ஸ்டார்ட் பண்ணோம். கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 16, 17 வாசிக்கிறேன். பின்னும் நான் சொல்லுகிறது என்னவென்றால், ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள், அப்பொழுது மாம்ச இச்சைகளை நிறைவேற்றாதிருப்பீர்கள். அதே டாபிக்ல வராரா? ரோமர் 8ஆம் அதிகாரம் எந்த டாபிக்ல இருக்குதோ அதே டாபிக் தான் கலாத்தியர் 5ஆம் அதிகாரமும் பேசிட்டு வர்றாரு. அப்போ ஆவிக்கேற்றபடி நடங்க, மாம்சத்திற்கு ஏற்றபடி நடக்காதீங்க, அது நிச்சயங்களின் படி நடக்காதீங்க. உங்க கண்ணு எதெல்லாம் கேக்குதோ அதெல்லாம் செய்யாதீங்க. உங்க வாய் எதெல்லாம் பேசணும்னு நீங்க பேசாதீங்க. ஆவிக்கேற்றபடி அப்படின்னா ஹோலி ஸ்பிரிட் எது சொல்றாரோ செய்யுங்க சொல்றாரு இல்லையா? மாம்சம் ஆவிக்கு விரோதம். தொடர்ந்து வாசிக்கிறேன். மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் இச்சிக்கிறது. இட் இஸ் ஹேவிங் எ டிசையர். ஆவி உன்னை டிசைர் ஜெபிக்கணும்னு ஆவி டிசைர் பண்ணும். மாம்சம் என்ன சொல்லலாம்? சாப்பிடலாம், தூங்கலாமே கொஞ்ச நேரம், என்ன தப்பு இருக்கு? தூக்கம் தப்புன்னு வெயில போட்டிருக்கா? மாம்சம் பேசும், பேச விடக்கூடாது. மாம்சத்துக்கு சோறு போடக்கூடாது, ஆவிக்கு சோறு போடும். அல்லேலூயா, ஆமென். ஆவியினாலே நடத்தப்படுவீர்களானால் நீங்கள் நியாய பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டவர்கள் அல்ல. மாம்சத்தின் கிரியைகள்னா என்னன்னு 19ஆம் வசனத்துல இருந்து அப்படியே வாசி. ஆவியின் கிரியை என்னன்னு 22ஆவது வசனத்துல இருந்து அப்படியே வாசி. அல்லேலூயா. ஆவியின் கனியும் அன்பு, சந்தோஷம். கனினா நான் கிரியைன்னு அர்த்தம் இல்லையா? அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொருள், தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம், இப்படிப்பட்டவர்களுக்கு விரோதமான பிரமாணமே கிடையாது. அல்லேலூயா, ஆமென். இதுக்கு விரோதமா ஒரு பிசாசு செயல்படணும், ஒரு பிரமாணம் செயல்படணும்னு நினைச்சுன்னா செயல்படவே முடியாது. பலவீனப்பட்டு போயிடும். தேவ பலன் உடையதா இருக்கும். அல்லேலூயா, ஆமென். எங்களுடைய போர் ஆயுதங்கள் 2 Corinthians. எங்களுடைய போர் ஆயுதங்கள் மாம்சத்திற்கு ஏதுவாய் இராமல் அரண்களை நிர்மூலமாக்குகிறதற்கு தேவ பலன் உள்ளவைகளா இருக்கிறது. அவைகளால் நாங்கள் தர்க்கங்கள், ஒருவருக்கு ஒருவர் ரெண்டு பாம்பு சண்டை போடுது அந்த மாதிரி யோசிச்சுக்கோம் இல்லையா? சரீரமும் ஆவியும் ஒன்றை ஒன்று விரோதமா இச்சிக்குது, இது அது சண்டை போட்டுக்கிட்டே இருக்கு இல்லையா? தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா மேட்டிமையையும் நிர்மூலமாக்கி. அல்லேலூயா. தேவனை அறியணும் அப்படின்ற எண்ணத்துக்கு விரோதமா மாம்சம் என்ன பண்ணோம்? ரொம்ப முக்கியம் அது, வா வேற வேலை பார்க்கலாம், பீச்சுக்கு போய் நல்லா காத்துவாங்க, அப்படி போலாமே, எப்படியா இதுக்கு போலாம், சாப்பிடறதுக்கு போலாம், ரெஸ்டாரண்ட் போலாம். தேவனை அறிஞ்சு என்ன பண்ண போறீங்க? அதான் தேவன் எல்லாம் தெரிஞ்சவராச்சு, அவர் எல்லாம் பார்த்துப்பாரு. நம்ம எதுக்கு தேவனை அறியணும்? இந்த மாதிரி தப்பான எண்ணங்களை கொடுத்துக்கிட்டே இருக்கும், மாம்சீக எண்ணங்கள். எத்தனை பேர் இந்த மாதிரி யோசிச்சிருக்கீங்க? சர்ச்சில் தான் எப்ப பார்த்தாலும் இருக்கும், கொஞ்சம் ஒரு நாள் கொஞ்சம் லெஷரா போவோம், எப்ப பார்த்தாலும் கரெக்டா 10 மணிக்கு 9:30 மணிக்கு ஜூம் மீட்டிங் கரெக்டா ஜாயின் பண்ணி வார்த்தை கேட்கறோம். ஒரு நாள் லீவ் விடலாமே. இன்னைக்குதான் கர்த்தர் உங்களுக்கு ஏத்த வார்த்தையை கொடுப்பாரு, நீங்க மிஸ் பண்ணிட்டு போயிடுவீங்க, ஆசீர்வாதம் இழந்து போயிடுவீங்க. அல்லேலூயா. உங்களுக்குன்னு ஒரு டெலிவரன்ஸ் வச்சிருப்பாரு, இழந்து போயிடுவீங்க. உங்களோட கண்கள் திறக்கப்படணும்னு வச்சிருப்பாரு, இழந்து போயிடுவீங்க. பரிசுத்த ஆவியானவர் பெற்றுக்கொள்ளணும்னு பாருங்க. இந்த 120 பேர்ல ஒருத்த மிஸ் ஆயிருந்தானா
வெற்றி கொண்டிருப்பாங்களா பெந்தேகோஸ்தே நாளின் அபிஷேகத்தை? ஹல்லேலூயா. Do not miss anything. But God is ordained in your life. ஹல்லேலூயா. அந்த இடத்துல பாருங்க, தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமா வருகிற எண்ணங்கள் மேட்டுமையான எண்ணங்களாம். விரோதமான எண்ணங்கள், மேட்டுமையான எண்ணங்களை நிர்மூலமாக்குகிற பவுலின் போர் ஆயுதத்தை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறேன். அல்லேலூயா. பவுல் கிட்ட ஒரு ஆயுதம் இருக்கு, போர் ஆயுதம் இருக்கு. அது என்ன பண்ணும்? அரண்களை நிர்மூலம் பண்ணும். ஒண்ணு அரண், எழுதிக்கும், அரண் ஸ்ட்ராங் ஹோல்டு. ரெண்டாவது தர்க்கம், ஆர்குமெண்ட்ஸ், தர்க்கம், இதுக்கும் அதுக்கும் சண்டை. ஸ்ட்ராங் ஹோல்டு இருந்துச்சுன்னா நல்லா டீப்பா எடுக்கலாம். சரி, உங்க மைண்ட்ல ஸ்ட்ராங் ஹோல்டு இருந்துச்சுன்னா யூ ஆர் ஸ்லேவ் டு இட். ஸ்லேவ், பாவி எப்படி இருப்பான்? அவனால நன்மை செய்யவே முடியாது. அல்லேலூயா. செய்ய முடியாது. சிகரெட் குடிக்கிறவனால சிகரெட்டை நிறுத்தவே முடியாது. அவன் செய்யறதுதான் செய்வான். குடிக்கிறவன் பிள்ளைகளுக்கு ஒரு நல்லது செய்ய மாட்டான். பாத்திருக்கீங்களா? பிள்ளைகளுக்கு இருக்கிற பிஸ்கெட் பாக்கெட்டை போய் வித்து சரக்கு வாங்கி குடிச்சிருவான். அந்த அளவுக்கு பொல்லாதவர்களா மாறுவாங்க. ஏன் அப்படி மாறுறாங்க? He is slave to sin. He is slave to drinking. கரெக்டா இல்லையா? அல்லேலூயா. அதான் தர்க்கம், அரண், மைண்ட்ல இருக்கிற அரண். அதான் சில பேருக்கு நான் சொன்னல, போனை பார்க்காம இருக்க முடியாது. அரண், ஸ்ட்ராங் ஹோல்ட். யூ நீட் டெலிவரன்ஸ். அல்லேலூயா. டெலிவரன்ஸ் வேணும் அதுல இருந்து. அதுல உங்களால மேற்கொள்ளவே முடியாதுப்பா. தேவ பலன் இல்லாம மேற்கொள்ளவே முடியாது. யூ நீட் டெலிவரன்ஸ். அந்த கட்டு உடையணும். அவன் நாவின் கட்டு உடைந்ததுன்னு இருக்கும் பாரு மாசம். புரியுதா? நாவுல கட்டு இருக்கும், கண்ணுல கட்டு இருக்கும். ஒரு பெண்ணை ஒழுங்கா பார்க்க முடியாது. வாயத்தை இருந்தாலே கெட்ட வார்த்தை தான் வரும். நல்ல வார்த்தை பேசணும்னு அவன் நினைச்சாலும் பேச முடியாது. அவன் தப்பான இச்சைக்குரிய வசனிப்புகளை கேட்கறதற்கு தான் காது எத்தனிக்கும். அரண், ஸ்பிரிட் பின்னாடி இருக்கு இல்லையா? ஸ்லேவ், அரண்னா அதான் அர்த்தம். ஸ்ட்ராங் ஹோல்டு, ஸ்லேவ், கட்டுன்னு. இரண்டாவது ஒரு காரியம், தர்க்கங்கள். இது கட்டு கிடையாது, அரண் கிடையாது. ஆனா நிர்பந்தம் பண்ணுவோம், டெம்டிங்கா இருக்கும். புரியுதுல? உங்களை செடியூஸ் பண்ணும், என்டைஸ் பண்ணும். புரியுதா? யூ வில் கிரேவ் டு டூ இட். ஆனா பண்ணாதன்ற ஒரு வாய்ஸ் ஆவியானவர் பேசிக்கிட்டே இருப்பார். இதுதான் பிலீவருக்கு வர பிரச்சனை. எத்தனை பேருக்கு புரியுது? அது பாவி. அரண்கள் பாவி, பாவியான ஒருவன், பாவத்துக்கு அடிமையா இருக்கிறவனுக்கு அரண்கள், தர்க்கங்கள் இருக்கு பாருங்க. 2 கொரிந்தியர் 10 2, 3, 4 வசனங்களை வாசிங்க. தர்க்கங்கள்னு ஒண்ணு இருக்கு, அரண்கள் இருக்குல்ல. இந்த தர்க்கங்கள் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாயும், மாம்சம் ஆவி விரோதம் சண்டை போட்டுக்கிட்டே இருக்கிறாரு. புரியுதா? கொஞ்சம் டீப்பா போறோம். எத்தனை பேருக்கு புரியுது எனக்கு தெரியல. பட் இது ரொம்ப நல்லது. அல்லேலூயா. தர்க்கங்களும் இருக்கக்கூடாது, அதையும் ஜெயிக்கணும். அல்லேலூயா. கஷ்டமா இருக்காது. பழைய பாவத்தை செய்யாம என்னால இருக்கவே முடியல. தர்க்கத்துல இருக்க, புரியுதா? செய்யவே முடியலன்றது அரண் ஆயிடும். செய்யணும் போலயே இருக்கு, ஆனாலும் செய்யக்கூடாதுல்ல. நம்மள நாமே கட்டி வச்சு. தர்க்கம் இருக்கக்கூடாது. புரியுதா? ஆர்கியூமெண்ட்ஸ் இருக்கக்கூடாது. உங்க மைண்ட்ல ஆர்கியூமெண்ட்ஸ் இருக்கும். செய்யணும்னு தோணுது, சரி செய்ய வேணாம், இயேசு நமக்காக மரிச்சிருக்கார். அந்த ஆசிரியர் யூ ஹேவ் டு ஹேட் தி சின். அது வெறுக்கணும். ஐயோ, அந்த பாவத்தை நான் செய்யவே மாட்டேன், வெறுக்கணும். அந்த ஆட்டிடியூட் உங்களுக்குள்ள இருக்கணும். தர்க்கம் கொள்ள கூடாது. தர்க்கமே தப்பு. மைண்ட்ல ஒரு சோதனை வந்துச்சு, சோதனையே வரக்கூடாது உங்களுக்கு. ஜெயிக்கணும். அதை அல்லேலூயா. ஈஸியா ஜெயிக்கணும், இயேசு மாதிரி ஜெயிக்கணும். புரியுதா? தர்க்கங்கள். இன்னொரு காரியம் இருக்கு, எந்த எண்ணங்களையும் இருக்கா. 5வது வருஷம், அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும் தேவனுக்கு விரோதமா இல்லது தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமா எழும்புகிற எல்லா மேட்டிமையும் மேட்டிமையான எண்ணங்கள், எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துக்குள்ள கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிறவர்களா. இப்ப எண்ணம் வரும், தர்க்கம் வேற, எண்ணம். நல்ல கவனிங்க, 3 காரியம் சொல்றேன். 1, அரண், பாவிகளுக்கு, ஆனால் வெளியே வர முடியாது, பாண்டேஜ். 2, தர்க்கம், பிலீவர்ஸ்க்கு வரும். செய்யணும்னு தோணாது, ஆசையா இருக்கு, செய்யக்கூடாது, செய்யணும், சில நேரத்துல விழுந்துருவாங்க. புரியுதா? தர்க்கம், ஆர்குமெண்ட்ஸ். 3வது ஒரு காரியம், தாட் போடுவான், விதைப்பான், விதை விழும்.
செய்யலாமே, செய்யக்கூடாது, செய்யலாம் லைட்டா. உங்களுக்கு புரியுதா? தாட் லெவல்ல நீங்க அதை செய்ய மாட்டீங்க, தொட மாட்டீங்க, இச்சிக்க மாட்டீங்க, எதுவுமே இச்சையில கூட விழ மாட்டீங்க. தாட் இதையும் நீங்க வெளியே எடுத்து போட்டுருணும். ஒரு விதை போட்டான், சரி நல்லா இருக்கே, ஒரு நிமிஷம் பாபிலோனை காமிச்சான், நல்லா இருக்கு, இன்னொரு வாட்டி காட்டு. ரெண்டாவது விதைய பொட்ட விடக்கூடாது. காக்கா வந்து ஒரு ஒரு டாய்லெட் போயிடுச்சுன்னா உடனே கழுவிடணும். சரி சரி இருக்கட்டும், ரெண்டாவது போடும், மூணாவது கூடு கட்டும். புரியுதா? அல்லேலூயா. ஒரு வாட்டி பாத்தீங்க, உங்களை இச்சிக்கக்கூடிய காரியங்களா இருக்க, தப்புன்னு தெரியுது, ஆவியானவர் பேசுறாரு, உடனே அதை விட்டு வெளியே வந்துடணும், ஓடிடணும். பாலியத்துக்குரிய இச்சையை விட்டு விலகி ஓடிடணும். அங்க இருக்கவே கூடாது, அங்க நிக்கவே கூடாது. உனக்கு டெம்டேஷனா நிக்கவே நிக்காது. கேர்ள்ஸ் கிட்டே பேசாது, பாய்ஸ் கிட்டே பேசாது. டெம்டேஷனா, உனக்கு சாப்பாடுல பிரச்சனையா, போஜன பிரியனா, நீ சாப்பாடு பக்கமே போகாது. அல்லேலூயா, ஆமென். சாப்பிட்டுட்டு முடிச்சிட்டு வேலையை பாரு, சாப்பாடை பத்தியே பேசு. கிச்சன் பக்கமே சுத்தி நிற்பான், பாத்திருக்கீங்களா? ஹோட்டல் பக்கமே சுத்தி. அப்புறம் எப்படி விழாம இருப்பீங்க? ஒரு வித கூட பிசாசு போடக்கூடாது. சரி, எல்லா காவலோடும் இருதயத்தை காத்து. அல்லேலூயா. ஆதாம் அதான் அந்த தப்பதான் பண்ணிட்டான். தோட்டத்துக்குள்ள சர்ப்பம் வர்றதுக்கு விட்டான். சர்ப்பம் வந்து காட்டு மிருகம், தோட்டத்துக்குள்ள அது வர்றதுக்கு அலோவ் பண்ணிட்டான். புரியுதா? அதை பண்படுத்து, அதை காத்துக்கொள். உன் இருதயமாகிய நிலத்தை நீ காத்துக்கொள். எந்த பறவையும் உள்ள வந்து வசனத்தை எடுக்கவும் கூடாது. எந்த பறவையும் உள்ள வந்து தன்னுடைய விதையை எடுத்து விதைச்சிடவும் கூடாது. எண்ணங்கள் அல்ல, ஜாக்கிரதையா இருக்கும். தப்பான எண்ணம் வருதா, உடனே இந்த எண்ணத்தை கிறிஸ்தேசுக்குள்ள சிறைப்படுத்துவதற்கு ஜபம் பண்ணணும், பட்டயத்தை எடுக்கணும், போராயுதங்கள் எடுக்கணும். இல்லையா? டைம் ஆகிட்டே இருக்கு. ஒரு காரியத்தை நான் சொல்ல விரும்புறேன். அரண்கள் இருக்கக்கூடாது, தர்க்கங்கள் இருக்கக்கூடாது, எண்ணங்கள், தேவனுக்கு விரோதமான மேட்டிமையான எண்ணங்கள், இல்லையா? எந்த எண்ணமா இருந்தாலும் கிறிஸ்து இயேசுக்குள்ள ரட்சிக்கப்பட்ட ஆன புதுசுல எந்த எண்ணம் வந்தாலும் இந்த வசனம் சொல்லுவேன். என்னுடைய வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் உடைய சமூகத்துல பிரிதியா இருக்கும். அப்படின்னா நான் பேசுற எல்லா வார்த்தைகளும் தேவன் பிரியமா இருக்கணும்னா அப்ப என் வார்த்தை எப்படி இருக்கும்? நான் நினைக்கிற எல்லா இருதயத்தின் எண்ணங்களும் தேவனுக்கு பிரியமா இருக்கணும்னா என் எண்ணங்கள் எவ்வளவு பரிசுத்தமா இருக்கும். கேளுங்க, வார்த்தை கேளுங்கப்பா. ஆவியானவரை ஏன்பா கொடுத்தீங்க? ஒவ்வொரு எண்ணங்களும் எந்த எண்ணமா இருந்தாலும் சரி, அது கிறிஸ்து இயேசுக்குள்ள சிறைப்படும். கிறிஸ்துவின் சித்தம் எண்ணம் உடையவனா இருக்கு. அல்லேலூயா. கிறிஸ்துவின் சிந்தை உடையவனா இருக்கு. சிந்தை, எண்ணம், இன்டென்ஷன், எல்லாம் நினைவுகள், யோசனைகள் எல்லாத்தையும் வகையறுக்கிற ஆவியின் பட்டயம். எபிரேயர் 4:12 இருக்குல்ல, ஆவியின் பட்டயம் தேவனுடைய வார்த்தையை எடுத்துக்கொள்ளுங்க. அல்லேலூயா, ஆமென், ஆமென். பரிசுத்த ஆவியானவர் வார்த்தை என்கிற பட்டயத்தை அவரோடு கூட சுமந்து வருகிறார். அல்லேலூயா. Imagine a person who is always in you with a sword. இருபுறம் கருக்குள்ள ஒரு பட்டயத்தை ஒரு பர்சன் பிடித்து கொண்டு வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்காரு. தப்பான என்ன வெட்ட அளவு பண்ணும். அல்லேலூயா. உங்க கையில தான் இருக்கு இந்த பட்டயம். ஆவியானவரே வெட்டுங்க, 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 வெட்டுங்க. தப்பு, இந்த எண்ணம் தப்பு, இந்த வார்த்தை தப்பு, கேன்சல் பண்ணுங்க, இது பண்ணுங்க, அது பண்ணுங்க. பேசிக்கிட்டே இருங்க. ஆவியானவர் உறவாடுங்க, அவரோடு கூட இடைப்படுங்க. பேச ஒரு சில நேரங்களை பாருங்க, இயேசுவோடு நான் மணிக்கணக்கா பேசிக்கிட்டே இருக்கணும். கார் ஓட்டும் போதோ, பைக் ஓட்டும் போதோ அப்படியே பேசிக்கிட்டே 1 hour 2 hour டிராவல் எல்லாம் பண்ணுங்க, தனியா பண்ணுங்க. அவரோடு கூட உறவாடும் போது ஆட்டோமேட்டிக்கா என் கண்கள் இருந்து தண்ணீர் வந்துகிட்டே, அவரோடு கூட உறவாடி பேசு, அவரோடு பாட்டு பாடிக்கிட்டே இருப்பேன். உறவாடுதல் உங்களோட ஜபம் பண்ண முடிச்சோம், கிளம்பணும். ஒரு 5 நிமிஷம் ஜபம். You have to spend time with Jesus. You have to spend time with the Holy Spirit. Hallelujah. கண்களை மூடி ஜெபம் பண்ணலாமா? Pardon me for taking much of your time, but God has given you the word. Hallelujah. Amen. நேரம் அதிகமா இருந்தாலும் வார்த்தைகள் வல்லமையா இருக்கும் என்பதை விசுவாசி. ஹல்லேலூயா. கண்களை மூடி ஜெபம் பண்ணலாமா? கர்த்தாவே, அன்பின் தேவனே, பரிசுத்த ஆவியானவர் எங்களில் வாசமா இருந்தால் சாவுக்கேதுவான எங்களுடைய சரீரங்களை உயிர்ப்பிப்பார் என்று எழுதியிருக்கிறது. தகப்பனே, இன்றைக்கு பாவத்துக்கு நாம் மறிக்கணும். பொல்லாத தூமாஷின் ஆவி இயேசுவின் நாமத்தினால கட்டிந்து கொள்ளுகிறோம், கட்டிந்து கொள்ளுகிற வௌவாலின் கிரியைகள், தெளிலாலின் வல்லமைகள், உடன்படிக்கை உடைகிற பொல்லாத
தெளிலாளின் வல்லமைகளை சபிக்கிறேன். எத்தனையோ பேர் தகப்பனை உம்மோடு கூட ஒரு பிரதிஷ்டையை பண்ணிருக்காங்க. இந்த வேலையில உடன்படி எந்த தப்பான எண்ணங்களும் எனக்குள்ள வந்துடக்கூடாது. பரிசுத்த எண்ணங்கள் வரும். சிந்த என்னுடைய செயல்பாடுகள், நோக்கம், நினைவுகள், யோசனைகளை கர்த்தாவே நீ பரிசுத்தப்படுத்த கேளுங்க. கர்த்தர் எடுத்தப்பா என்ன நினைச்சாலும் பரிசுத்தமா இருக்கும், பரிசுத்தமா இருக்கும். பரிசுத்தமே நட பேச்சா மாறும். பரலோகமே என் பேச்சா இருக்கும். பரிசுத்தமே என் மூச்சா மாறும். நாம் நாம் மூச்சு விடும் போது இயேசுன்னு சொல்லணும். ராபா ஷிகா பனா துரிமி கதடா கதடா ஒரு அக்கினி தீவெட்டி அது ஒவ்வொருடைய கைகள்ல கொடுக்கப்படுகிறதை பாருங்க. பெற்றுக்கொள் மகனே, பெற்றுக்கொள். எரிகிறதா இருக்கும், எரிகிற விளக்காய் இருக்க வேண்டும். மாதே மாலா ஷட்டாராபாலகலபா. நீ மாம்சமா இருந்திருக்கலாம். ஆவியை ஊற்றின பிறகு நீ இனிமேல் மாம்சம் அல்ல, நீ ஆவிக்குரியவன். நீ ஆவிக்குரியவன். மாம்சம் வெட்டப்படும், மாம்ச சிலுவையில தகனிக்கப்படும். மாம்சத்திற்குரியவனாய் நீ இல்ல, மாம்சத்திற்கு உட்பட்டவனாய் நீ இல்ல. உங்களுக்கு கிறிஸ்து வாசமாய் இருந்தால் உயிர் தெழுந்த வல்லமை உங்களுக்குள்ள செயல்படும். உங்களுக்குள்ள அடையாளங்கள், அற்புதங்கள் நடக்கும். மதேமே சிக்கமான கதோட ஹாஸ்பரன் எவிடன்ஸ். கத்திரிக்கிட்ட கேளுங்கப்பா, ஒரு அடையாளம். என்னோடு கூட இருக்கிறீர் என்பதற்கு ஒரு அடையாளம். நீர் என்னோடு கூட இருக்கிறீர் என்பதற்கு ஒரு அடையாளம். தாவீது போல அப்பா கோலியாத்தினுடைய தலை என்கிட்ட இருக்கும். எனக்கு விரோதமாய் நின்று பேசின தூஷண வார்த்தைகளை பேசினவனுடைய தலை என் கையில இருக்கணும். இதோ ரீகாலாபா ஆவியனும் எனக்குள்ள இருந்து கிரியை செய்த போது இதோ இந்த முடவன் சுகமானான். அவன் ப்ரூஃபா இருக்கணும். சுவிசேஷம் சொல்லும் போது ரபி கிஷிலாபா நூத்துரிமிஷி கடுதட கதட கதடபா மாத்திரம் இல்ல, என்னுடைய எண்ணங்கள்ல இருக்கிற அரண்களை நிர்மூலம் பண்ணு, அரண்களை நிர்மூலம் பண்ணு, அரண்களை நிர்மூலம் பண்ணு. கண்டினியூ டு பிரே. ருமுஷாட்டே ராத்துரிமிஷி கடதடகலபா அரண்களை நிர்மூலம் பண்ணுங்க. அரண்கள் என் மனதுல, என் யோசனைகள்ல அப்பா நான் என்னால செய்ய முடியாத சூழ்நிலை இருக்கிற அரண்களை நிர்மூலம் பண்ணுங்க. ரீமானா தூராமா ஷட்டாராதாடாபா ருகுலு புஷேக்கே ராத்தே ரேமே ஷேட்டாராகாதாடாபா அரண்கள் நிர்மூலமாகட்டும். இந்த வேளையில தர்க்கங்கள் நிர்மூலமாகட்டும். ஒட்டைகிறது ஆவியானுடைய கிரியைகளை பாருகிறேன். மேரே பாலாவா ஷாகாடா தாடாபா தடைகள் உடைகிறது. ரிபீஷா லௌத்த டகத டகத டகதபா வெற்றி வெற்றி சிந்தனைகள் தேவனுடைய அறிகிற அறிவுக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா மேட்டிமைகளையும் நிர்மூலமாக்கும்படியான தேவனுடைய சர்வாயுத வர்க்கங்கள் இதோ புறப்பட்டு வரட்டும். ஒளியின் வஸ்திரங்கள், ஒளியின் ஆயுதங்கள் புறப்பட்டு வருகிறது. Take some 5 minutes or 5 to 10 minutes to pray, to break all the strongholds, break all the bondages. Rabba tudamala shatere bada kadaba அரண்கள் நிர்மூலமாகட்டும். வேளையில எரிகோ மதில்கள் விழுந்தது போல இதோ சுத்தி வா, உடன்படிக்கை பிடித்து கொண்டு சுத்தி வா, எக்காலம் ஊது. யோசுவா முன்னாடி செல்லுகிறான். மேரே மாகாலாபா லூ தோடோபோடாடாபா நம்முடைய யோசுவாக்கு இயேசு கிறிஸ்து முன்னே செல்லுகிறார். எலும்பு அரண்களை உடையிற வரைக்கும் சுத்துறதை நிறுத்தாத. ரிபா கட்டா ஆவியில நட, ஆவியில நட. உடன்படிக்கை பெட்டியை எடு, உடன்படிக்கை விட்டுரு, அதை எடு. ரபு தொட கதட கதட கதடபா தோ டோ தா டா காலாபா நூ தா டாபா டூ தா டா கா டா தா டா காலா. அது அற்பமா இருக்கலாம். தோ 7 தடவை சுத்தி வர சொல்றாரு. அது அற்பமா இருக்கலாம். மட்டேரிமே சிட்டி ரபா டகத கதட கதடபா லீபாடா தூடா மாரா ஷட்டா ரபா டகத டகட கதட கதட கிட்ட கதட கதடபா வெற்றி 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 சகல அரண்களை நிர்மூலம் பண்ண முடியாக கர்த்தர் இதோ பட்டயத்தை எடுத்து வருகிறார். வெற்றி ரமாஷே லாபத்தோ சிக்கிமானா தூராமானா தடகடடடபா தடைகள் உடைந்து விடுகிறது இயேசுவின் நாமத்தினால. தர்க்கங்களுக்கு விரோதமா ஜெபிங்கப்பா. எனக்குள்ள ஒரு ஆர்கியூமெண்ட் இருக்கு. நான் ஆவியில ஒண்ணு செய்யணும்னு நினைக்கிறேன், நான் மாம்சம் அதுக்கு விரோதமா செயல்படுது. மாம்சத்துல ஒண்ணு செய்யணும்னு சொல்லி என் ஆவி அது வற்புறுத்துகிறது. வற்புறுத்தல் உனக்குள்ள இருக்கக்கூடாது. இயேசு கிறிஸ்து நாமத்தினால எல்லா தர்க்கங்களை உடைக்கிற ஜப அக்கினி இறங்கி வரட்டு. அப்பா என்ன முழுமையா நிரப்புங்க. என்னுடைய ஜப வாழ்க்கையை உறுதிப்படுத்துங்க. ஏதோ நான் பாவ சோதனைகள்ல நான் இச்சிக்கப்பட்டு விழாதபடிக்கு என்னை வேலி அடைங்க. இச்சை வரக்கூடாது, எனக்குள்ள அந்த ஆசை வரக்கூடாது. ரபா டா தாடிபா லூ காபா டா தாடாபா தூட்டி மனாக்கா டாக்கதட கதட 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 பல கதட பல கதடபா வெட்டி அந்த பட்டயத்தை கொண்டு வெட்டி ராஷேகா டூராமா ஷடா டடா கடா டடா. எஸ் 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 அநேக பேர் இந்த தர்க்கத்துக்குள்ள இருந்து வெளியே வரீங்க. லேமு நாத்துரா மாஷா ரோத டகதட கதட கதட கதடபா அசுத்தங்கள், அசுத்த எண்ணங்கள் இயேசுவின் நாமத்தினால வெளியே வரட்டும்.
பிசாசு அடிக்கடி விதைத்த தப்பான விதைகள், ராஜ்யத்தின் புத்திரர்கள் நடுவில் விதைக்கப்படுகிற தப்பான விதைகள், அசுத்த விதைகள், தப்பான எண்ணங்கள் இயேசுவின் நாமத்தினால வெட்டி வெட்டி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்தேசுக்குள்ளாக சிறைப்படுத்தி ரிஷிகாலா தூராமா ஷட்டாராதாடாபாகலபா. வசனத்தை கேட்க முடியாதபடிக்கு செவியை மந்தப்படுத்துகிற ஆவிகள், சர்ப்பத்தின் வல்லமைகள் எரிகிறது. ரைட் நாவ் எரிகிறது. கொள்ளிவாய் சர்ப்பத்தின் தலைகளை கர்த்தர் கல்வாரி சிலுவையில் நசுக்கினார் இந்த வேளையில. லபுதோ ஷுட்டாராபாலாபா டூரிமினி கிஷி கட்டாராபாடகடகதலகலபா. தேவன் நீர் செயல்படுகிற கிருபைகளுக்காய் நன்றி 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 நன்றி. கீரி பிள்ளையை பாக்குறேன். லபு ஷக்கலபா சகல சர்ப்பத்தின் தலைகளை நசுக்கி போடுகிற வல்லமை இறங்கி வரட்டும் வேலையில, இறங்கி வரட்டுமா ரபாலாபா டதடகடகலபா. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். இன்றைக்கு நீ செயல்படுகிற கிருபைகளுக்காய் நன்றி கர்த்தாவே. எங்களை பரிசுத்தப்படுத்தின கிருபைகளுக்காய் நன்றி செலுத்துகிறேன். தடைகள் யாம் உடையிட்டு விளையில இயேசுவின் மூலம் ஜெபிக்கிற நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். கர்த்தர் நல்லவர். God bless you. ஒவ்வொருவரையும் கர்த்தர் நேசிக்கிறார். தொடர்ந்து இன்னும் 2 நாளைக்கு தான் இந்த மீட்டிங் இருக்கும். அதுக்கப்புறம் நான் வெளியே போறேன் ஒரு மினிஸ்ட்ரிக்காக. அது முடிச்ச பிறகு அடுத்த வாரம் நம்ம மறுபடியும் தொடரும். God bless you. Bye bye.